ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा। பக்தர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத வகுப்புல கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்னைக்கு அப்பார ஏகாதசி. இந்த ஏகாதசி நல்நாள்ல இங்க கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும், ஏகாதசி உபவாசம் இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும், அவங்க குடும்பத்தாருக்கும் ஆயுளாரோக்கியத்துக்காக பிரார்த்தனை பண்றோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் ஸ்ரீமத் பாகவதத்துல. இந்த ஏரியா யாரா புக் பண்ணிருக்காங்களா? யார் புக் பண்ணிருக்காங்க? சரி, நீங்களும் அப்படி கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வாங்க. தொடர்பு இலக்கியம் ரொம்ப தொலைவில் இருக்கீங்க, மிக அருகில் வாங்க. சரி, ஓகேவா? இது ரொம்ப ஒரு அழகான ஒரு ஸ்லோகம். நம்ம எல்லாரும், எல்லா பக்தர்களும் தெரிந்து வைத்திருக்கிற வேண்டிய ஒரு ஸ்லோகம், ஒரு பிரார்த்தனை. இது இன்னைக்கு படிச்ச ஸ்லோகம். ஹரே கிருஷ்ணா. நோட்டு கொடுத்தாச்சு எல்லாருக்கும்? வெரி குட். இது ஒரு பிரார்த்தனை. யாருடைய பிரார்த்தனை? பிரம்மதேவர் பகவான் கிருஷ்ணட்ட பிரார்த்தனை செய்யறார். பிரம்மதேவர் என்ன பண்றாரு? பகவான் கிருஷ்ணட்ட பிரார்த்தனை செய்யறார். இந்த பிரார்த்தனை இருக்கு இல்லையா, அது நமக்கு ஒரு அழகான பாடம். பிரம்மா போன்ற உயர்ந்த பக்தர்கள் அவங்க செய்யற பிரார்த்தனை நமக்கெல்லாம் ஒரு அழகான பாடம். கிருஷ்ண பக்தி பண்ணக்கூடிய ஒரு பக்தரும் எந்த மனோநிலையில் இருக்கணும், எந்த மாதிரி பிரார்த்தனை செய்யணும், பகவான் இடத்துல எப்படி பிரார்த்தனை செய்யணும், எந்த மனோபாவத்துல பிரார்த்தனை செய்யணும், என்ன பிரார்த்தனை செய்யணும் அப்படின்னு கத்து கொடுக்குறாங்க. பிரம்மதேவர், மகாதேவர், பிரகலாத் மகாராஜ், பரீட்சித் மகாராஜ், துருவ மகாராஜ், குந்தி தேவி, பீஷ்மதேவர், இந்த மாதிரி நாரதர். பாகவதம் முழுவதுமே அழகழகான பிரார்த்தனைகள் நிறைந்தது. பாகவதம் ஃபுல்லாவே பிரேயர்ஸ், பிரார்த்தனைகள். பகவான் இடத்துல அழகழகான பிரார்த்தனைகள். அதுக்கப்புறம் பகவான் கிட்ட ரொம்ப அழகான அவரை பற்றிய புகழாரம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய நாம ரூப குணாதிசயங்களை இந்த பக்தர்கள் புகழ்ந்து பாராட்டுறாங்க. பகவான் எப்படி புகழ்ந்து பாராட்டணும், பகவானுடைய பெருமைகளை எப்படி பாடணும், பகவானிடத்துல எந்த மாதிரி பிரார்த்தனை செய்யணும், பகவான் எப்படி அன்பு பரிமாற்றம் செய்யணும்னு இந்த பக்தர்கள்லாம் கத்துக் கொடுக்குறாங்க. பிரம்மதேவர், மகாதேவர், நாரதர், குந்தி தேவி. அப்போ பிரம்மா ரொம்ப அழகா பிரார்த்தனை பண்றாரு கிருஷ்ணர் இடத்துல. ரொம்ப ஃபேமஸ் ஸ்லோகம். இன்னைக்கு படிச்ச ஸ்லோகம் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு ஸ்லோகம். ஏன் இது ரொம்ப புகழ்பெற்ற ஸ்லோகம்? இது ரொம்ப புகழ்பெற்ற ஸ்லோகம் மட்டும் இல்ல, இது நம்ம வாழ்க்கையில நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை மட்டும் வாழ்க்கையில நம்ம கடைபிடிச்சிட்டோம்னா, இந்த பிரார்த்தனை, பிரம்மாவுடைய இந்த பிரார்த்தனை, இந்த ஸ்லோகத்தை மட்டும் நம்ம வாழ்க்கையில கடைபிடிச்சோம் அப்படின்னு சொன்னா, நம்ம இந்த பிரிவிலே பகவான்கிட்ட போயிடலாம். இங்க எவ்வளவு பேர் இந்த பிரிவிலே பகவான்கிட்ட போகணும்? அதுக்கெல்லாம் கையை தூக்கிடுவோம். ஆனா இதை ஃபாலோ பண்ணுமே, அங்கதான் பிரச்சனை இருக்கு. எல்லாத்தையும் கையை தூக்கிடுவோம். இந்த பிரிவிலே கிருஷ்ணா, ஆமா பிரபு, வேண்டவே வேண்டாம் பிரபு, நீங்க ஜட உலகமே வேண்டாம், எனக்கு பிறவே வேண்டாம், நான் கிருஷ்ணாட்ட போனா போதுன்னு இருக்குது. அப்படி எல்லாம் அழகழகா பேசுவோம். ஆனா நடைமுறையில வரும்போது பேக் அடிச்சு, நடைமுறையில வரும்போது அப்படியே உள்டாயி தலைகீழ மாறி. இப்போ வெறுமனே நாலேஜ் மட்டும் இருந்தா போதாது. நாலேஜ் இருக்கு எல்லாருக்கும். யாரெல்லாம் இஸ்கானுக்கு வராங்களோ, இஸ்கான்ல வரக்கூடிய எல்லா பக்தருக்கும் நாலேஜ் இருக்கு.
அவங்க பௌதிக கல்வி வேணா படிக்காம இருக்கலாம். ஒருவேளை இஸ்கானுக்கு வரக்கூடிய ஒரு பக்தருக்கு பௌதிக கல்வி இல்லாம இருக்கலாம். ஆனா அவருக்கு உயர்ந்த கல்வி பற்றி ஞானம் இருக்கு. எது உயர்ந்த ஞானம்? எது உயர்ந்த ஞானம்? பகவானை பற்றி அறிந்திருப்பது. அப்புறம் முதல்ல உயர்ந்த ஞானத்துல முதல்ல அனுபவம் என்னது? ஆத்மா பற்றி ஞானம். ஆத்மா பற்றிய அறிவு தான் ரொம்ப ரகசியமான அறிவு. பகவத்கீதையில 3 ரகசியமான அறிவு நீ படிச்சோம் இல்லையா? யார் ஞாபகம் வச்சிருக்காங்க? 3 ரகசியமான அறிவு. ரகசியம், ரொம்ப ரகசியம், ரொம்ப ரொம்ப ரகசியம். ரகசியமான அறிவு, கான்பிடென்ஷியல் நாலேஜ், மோர் கான்பிடென்ஷியல் நாலேஜ் அண்ட் மோஸ்ட் கான்பிடென்ஷியல் நாலேஜ். 3 அறிவு கிருஷ்ணர் பகவத்கீதையில கொடுக்கிறாரு. பகவத்கீதை மூலமா கிருஷ்ணர் எவ்வளவு அறிவு கொடுக்கிறாரு? 3 அறிவு. அறிவு, ரகசியமான அறிவு, ரொம்ப ரொம்ப ரகசியமான அறிவு. அப்போ ரியல் நாலேஜ், உண்மையான அறிவு என்னது? உடல்னா என்ன, ஆத்மானா என்ன, ஆத்மா இந்த உடம்புல எப்படி செயல்பட்டு இருக்கு, ஆத்மா பற்றிய வர்ணனைகள்லாம் பகவத்கீதை ஒரு அத்தியாயம் முழுவதும் இருக்கு. நம்மளை கேட்டா 2 மணி நேரம் ஆத்மா பத்தி பேசுவோம். ஆனா உணர்ந்திருக்கிறோமா? அங்கதான் பிரச்சனை. ஆத்மா பற்றி இங்க எல்லாரும் கிளாஸ் கொடுக்கலாம். எல்லாரும் கையிலும் ஒரு பேப்பர் கொடுத்து நீங்க ஆத்மா பற்றி எழுதுங்கன்னா எல்லாரும் எழுதுவீங்க. ஏன்னா இவ்வளவு வருஷமா இஸ்கான்ல இருக்கிறோம், ஆத்மா பற்றி தெரியாம இருக்குமா என்ன? சின்ன குழந்தை கூட தெரியும் ஆத்மா பற்றி. இஸ்கான்ல வரக்கூடிய சின்ன குழந்தை கூட சொல்லிடும் ஆத்மானா என்ன. அப்ப அந்த நாலேஜ் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப ரகசியமான அறிவு என்னது? பரமாத்மா பற்றியது. அடுத்தது பகவான் யாரு? இஸ்கான்ல யார் கேட்டாலும் சொல்லிடுவாங்க கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள், அவர் தான் பரம புருஷோத்தமனான பகவான், அவர் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். இந்த நாலேஜ் இருக்கு. நமக்கு எல்லாருக்கும் ஆத்மாவை பற்றியும் தெரியும், பகவானை பற்றியும் தெரியும். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப ரகசியமான அறிவு என்னது? பக்தி தொண்டு. பகவானுக்கு செய்யக்கூடிய சேவை தான் பரம ரகசியமானது. ராஜவித்ய ராஜகுண்யம் பவித்ரம் இதமுத்தமம் பிரத்யக்ஷ்வாகம் தர்மம் சுசுகம் கர்த்தும் அவ்யயம் கிருஷ்ணா. பகவத்கீதை 9ஆம் அத்தியாயம் 2வது பதம். இந்த பகவத்கீதையானது அறிவின் அரசன், ராஜ வித்யா. ராஜகுண்யம் மிக மிக ரகசியமானது கூட. பகவத்கீதை எல்லா அறிவின் அரசன் மட்டுமல்ல, மிக ரகசியமானது, ரொம்ப ரொம்ப தூய்மையானது, பவித்ரம். கண் கூட உணரலாம். ஒருத்தர் பகவத்கீதையை ஒழுங்கா படிச்சா, பகவத்கீதை நன்றா படிச்சா இதெல்லாம் கண் கூட உணரலாம். நம்ம இந்த உடல் எல்லாம் ஆத்மா, கிருஷ்ணர் பரமாத்மா, அவருக்கு பக்தி தொண்டு செய்யணும். பிரத்யக்ஷ்வாகம் தர்மம் சுசுகம் கர்த்தம் அவ்யயம், பயில்வதற்கு மிக இனிமையானதும் அழிவற்றதும் பக்தி தொண்டு. பக்தி யோகம் பயில்றதுக்கு இனிமையானது மட்டும் இல்ல, சுலபமானது மட்டும் இல்ல, சுகமானது கூட. ஆனா நமக்கு சுமையா தெரியுது. ஏன் சுமையா தெரியுது? இன்னும் இந்த ரியலைசேஷன் வரல. ரியலைசேஷன் அனுபவம் வரல. நம்ம எல்லாருக்கும் அறிவு இருக்கு, ஆனா அனுபவம் இல்லை. அனுபவம் எப்ப வரும்? எப்ப அனுபவம் இருக்கா இல்லைன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அறிவு இருக்கு, அனுபவம் இருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? நடைமுறையில சவால் வரும்போதுதான். அன்னைக்கு பேசிட்டு இருந்தோம், குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க, ஸ்கூல்ல போய் படிக்கிறாங்க, அறிவு இருக்கு. அந்த அறிவு முழுமையா இருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? பரீட்சை வச்சாதான் தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? இந்த பையன் என்ன படிச்சிருக்கான், இவனுக்கு அந்த சப்ஜெக்ட் புரிஞ்சிருக்குதா, அதுல எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கான், அந்த மதிப்பெண் சொல்லும் அவனுடைய அறிவு. அதுக்கப்புறம் நடைமுறையில் அவன் பயிற்சி பண்றதை வச்சிருக்கு அவனுடைய அனுபவம். ரைட்? அதே மாதிரிதான் நம்ம எல்லாரும் கிருஷ்ண பக்தி இயக்கத்துல வந்திருக்கிறோம். கிருஷ்ண பக்தி இயக்கத்தை பயிற்சி பண்றோம். இங்க நம்ம எல்லாருமே பயிற்சி பண்ணக்கூடிய மாணவர்கள் முதல்ல மறந்துடக்கூடாது. இங்க எல்லாருமே ஸ்டூடெண்ட் தான், யாரும் மாஸ்டர் கிடையாது. நம்ம எல்லாருமே பிரபுபாத் இயக்கத்துல ஸ்டூடெண்ட். we are all student of Srila Prabhupada. we are all student of ISKCON. we are all disciple of ISKCON. ISKCON-உடைய சீடர்கள், ISKCON-இன் சீடர்கள், ISKCON-இன் மாணவர்கள். அப்போ நமக்கு பரீட்சை உண்டு, பரீட்சை வரும். அந்த பரீட்சையில நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், எப்படி பாஸ் ஆகிறோம் தான் அனுபவம். சோ இங்க பிரம்மா அவருடைய அனுபவத்தை சொல்றாரு. பிரம்மா இந்த படைப்பினுடைய முதல் உயிர்வாழி. பிரபஞ்சம் படைக்கப்பட்டதுமே பகவானிடமிருந்து தோன்றிய முதல் ஜீவ தத்துவம் பிரம்மா. பிரம்மாவுக்கு ஒரு 5-6 சிறப்புகள் உண்டு. ஏற்கனவே வகுப்புல சொல்லியிருக்கேன், ஞாபகம் வச்சிருக்கீங்களா? பிரம்மதேவன் சொன்னா அவருக்கு 5-6 சிறப்புகள் உண்டு. படைப்பினுடைய முதல் உயிர்வாளி, பகவான் இருந்து நேரடியா வந்தவர், ஸ்வயம்பு. பிரம்மா சுயமா தோன்றினார், பகவான் நேரடியா வந்தவர்.
இந்த சம்பிரதாயத்தோட ஆச்சாரியர், பூர்வாச்சாரியர். இந்த சம்பிரதாயத்துக்கு பேரே பிரம்ம மாத்வ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம். சம்பிரதாயத்தோட ஆச்சாரியர் அவர். 2. அப்புறம் 12 மகாஜனங்கள் ஒருவர் ஸ்வயம்பு, நாரத சம்பு. ஸ்வயம்புனா பிரம்மா. 12 மகாஜனங்கள் ஒருவர் 3 ஆச்சு. அப்புறம் இன்னும் பகவான் நேரடியா தோன்றியவர். அப்புறம் அதான் பகவான் நேரடியா வந்தவர். அப்புறம் கிருஷ்ணனுடைய கிருஷ்ணாருக்கு நேரடியா வேத ஞானத்தை கற்றுக்கொண்டவர், சம்பிரதாயத்தோட ஆச்சாரியர். ஆச்சாரியர், குரு தத்துவம். அப்புறம் பகவானால சக்தி அளிக்கப்பட்டவர், பகவானுடைய குணாவதாரம். பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வர் 3 பேரும் கிருஷ்ணருடைய குணாவதாரம். அப்புறம் பகவானால் சக்தி அளிக்கப்பட்டவர், சத்யாவேஷ அவதாரம். சத்யாவேஷ அவதாரம், குணாவதாரம், 12 மகாஜனங்கள் ஒருவர். இந்த சம்பிரதாயத்தோட ஆச்சாரியர், பகவான் நேரடியா வேத ஞானத்தை கற்றுண்டவர். அப்ப அவருக்கு எவ்வளவு அனுபவம் இருக்கும். பகவானை நேருக்கு நேரா பார்த்தவர், பகவானோட கை குலுக்குனவர். அப்போ அவருடைய அனுபவத்தை இங்க சொல்றாரு பிரார்த்தனையில. பிரம்மாவோட ரியலைசேஷன் என்ன, பிரம்மாவுடைய அனுபவம் என்ன. பாகவதங்கிறது சும்மா சாதாரண புத்தகம் அல்ல. பாகவதங்கிறது சாதாரண புத்தகம் இல்ல. பாகவதமும் கிருஷ்ணரும் வேற வேற இல்ல. புத்தக பாகவதமும் கிருஷ்ணரும் வேற வேற இல்ல. கலியுகத்துல பகவான் இலக்கிய அவதாரமா இருக்கிறதா பிரபுபாதர் சொல்றார். ஸ்ரீமத் பாகவதம் இஸ் a literary incarnation of Lord Shri Krishna. பகவானுடைய இலக்கிய அவதாரம். யார் பாகவதம் படிக்கிறாங்களோ அவர் கிருஷ்ணரோடு நேரடியா தொடர்பு கொள்றதுக்கு சமம். தினமும் பாகவதம் படிச்சா கிருஷ்ணரோடு சங்கம் வச்சுட்டு இருக்கோம்னு அர்த்தம். தினமும் பாகவதம் படிச்சா பிரபுபாதரோடு சங்கம் வச்சிருந்தா பிரபுபாதருடைய விளக்கம் இருக்கு பாகவதத்துல. பிரபுபாதர் ஒரு புத்தகத்தில் எப்போ இருக்காரு. அப்ப நம்ம தினமும் பாகவதம் படிச்சா கிருஷ்ணரோடு சங்கம் வச்சுட்டு இருக்கிறோம், பிரபுபாவோட சங்கம் வச்சுட்டு இருக்கோம். ரைட். அப்ப பாகவதம் ஒரு சாதாரண இலக்கியம் அல்ல, சாதாரண பௌதிகமான புத்தகம் அல்ல, சாதாரணமான ஆன்மீகமான புத்தகம் அல்ல. பாகவதம் கிருஷ்ணர்ல இருந்து வேறானதே இல்லை. பாகவதம் கிருஷ்ணர்ல இருந்து வேறானதே இல்லை. பிரபுபாதர் அமெரிக்கா போகும்போது கூட்டிட்டு போனது பாகவதத்தை தான், வேற எதையுமே அவர் எடுத்துன்னு போல. பிரபுபாதர் கையில் எடுத்துன்னு போனது ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமத் பாகவதம் புராணம் அமலம், அழுக்கற்ற புராணம். இந்த பாகவதம் முழுவதுமே உயர்ந்த பக்தர்களுடைய அனுபவம். பாகவதம் என்னது? உயர்ந்த பக்தருடைய அனுபவம், அவங்களுடைய பிரார்த்தனைகள். அந்த பிரார்த்தனையிலிருந்து அவங்களுடைய இப்போ பிரம்மாவுடைய பிரார்த்தனையை வச்சுக்கிட்டு இதை ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா, பிரம்மாவுடைய பிரார்த்தனை எடுத்து அதை ஆராய்ந்து பார்த்தா பிரம்மாவுடைய பக்தியின் ஆழம் என்னன்னு தெரியும். பிரம்மாவுடைய பக்தியினுடைய ஆழம், எந்த அளவுக்கு பகவான் மேல பக்தி வச்சிருக்காரு, எந்த அளவுக்கு பகவான் மேல மரியாதை வச்சிருக்காரு, எந்த அளவுக்கு பகவான் மேல அன்பு வச்சிருக்காரு, எந்த அளவுக்கு பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்யறாரு. இதுதான் பக்தியை மெஷர் பண்றது, அளக்கலாம். பிரம்மாவுடைய பக்தியினுடைய ஆழத்தை அளவிடவே முடியாது, அது ரொம்ப ஆழமானது. அதனால பிரம்மா இங்க அவருடைய அனுபவத்தை சொல்றார். அதனாலதான் பாகவதம் சொல்லுது, பிரம்மா போன்ற மகாஜனங்களோட அடிச்சுவட்டை பின்பற்றணும். மகாஜனோ என கதசபந்தா, மகாஜனங்கள் பிரம்மதேவர், மகாதேவர், நாரதர், பிரகலாதர், இந்த மாதிரி 12 மகாஜனங்களுடைய அடிச்சுவட்டை நம்ம பின்பற்றணும். அப்ப பிரம்மா நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறாரு இந்த பிரார்த்தனை மூலமா? தத்தே அனுகம்பா சுஷமீக்ஷமானோ புஞ்சான ஏவாத்மகிருதம் விபாகம் கிருத்வாக்வபூர்விததா நமஸ்தே ஜீவே தயோ முக்தி பத சதாய பாக். பிரம்மா என்ன சொல்றாரு? பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்றாரு. ஓ போற்றுதலுக்குரிய பகவானே, உங்களது அளவற்ற கருணை. நம்ம எல்லாரும் கிருஷ்ணரை எதை வேண்டிக்கிறோம்? அவர் கருணையை தான் வேண்டணும். எனக்கு இதை கூடுங்க, அதை கூடுங்க, எனக்கு அதை இதெல்லாம் வேண்டக்கூடாது. பகவான்கிட்ட வைக்கக்கூடிய பிரார்த்தனை இருக்கு இல்லையா, கிருஷ்ணர்கிட்ட நம்ம வைக்கக்கூடிய பிரார்த்தனை உயர்ந்த பிரார்த்தனையா இருக்கணும். சின்ன சின்ன அல்ப விஷயங்களே கிருஷ்ணர்கிட்ட பிரார்த்தனை பண்ணக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கோடீஸ்வரர் உங்க நண்பரா இருக்காரு, ஒரு பெரிய கோடீஸ்வரர், ஒரு பெரிய கோடீஸ்வரர் உங்களுக்கு தெரியும், ஒரு நண்பரா இருக்காரு. அப்ப அவர்கிட்ட என்ன கேட்கணும்? போய் அந்த கோடீஸ்வரன் போய் அவர்கிட்ட லட்சக்கணக்கா பணம் கேட்கலாம். ஒரு கோடீஸ்வரர்கிட்ட போய் என்ன பண்ணணும்? லட்சக்கணக்கா பணம். அவன்கிட்ட போய் எனக்கு 5 ரூபா கொடுங்க, 10 ரூபா கொடுங்க கேட்டா அவர் இன்சல்ட் பண்ற மாதிரி இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு ஜென்மாஷ்டமி வரப்போகுது, ஜென்மாஷ்டமி பண்டிகை வரப்போகுது. ஜென்மாஷ்டமி பண்ணிட்டு ஒரு கோடீஸ்வரர்கிட்ட நீங்க போறீங்க, ஒரு பெரிய கோடீஸ்வரர் இருக்காரு, அவர்கிட்ட போய் என்ன கேட்கலாம்?
சார் இந்த ஜென்மாஷ்டமி பண்டிகை வருது, நீங்க ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு ஏன் மளிகை ஜாமான் வாங்கி கொடுக்க கூடாதுங்க? நம்ம போய் 5 ரூபா 10 ரூபா கொடுன்னு கேட்டா அவர் இன்சல்ட் பண்ற மாதிரி, அந்த கோடீஸ்வரனை இன்சல்ட் பண்றது இல்லையா? அவர் பெரிய செல்வந்தரு. இப்படிதான் பலி மகாராஜ் நினைச்சுக்கிட்டாரு. பலி மகாராஜ்ட்ட வந்து வாமனதேவர் என்ன கேட்டாரு? 3 அடி நிலம் கொடுங்கன்னு கேட்டாரு. பலி மகாராஜுக்கு ரொம்ப ஷேம் ஆகி போச்சு. உண்மையாலுமே இந்த பிராமண பையன் புத்திசாலியா இல்ல என்ன முட்டாளாக்குறாரா? நான் வந்து 3 உலகத்தையும் தர முடியும். பலி மகாராஜ் நினைச்சாருன்னா 3 உலகத்துக்கு அவரு எஜமானரா இருக்காரு. அப்ப இந்த குட்டி பையன், இந்த குள்ள பிராமணர் என்ன கேட்டிருக்கணும்? 3 உலகத்தையும் எனக்கு கொடுங்கன்னு கேட்டிருக்கணும். ஆனா அவர் என்ன போய் கேட்டாரு? எனக்கு 3 அடி நிலம் கொடுங்க. அது ஏமாத்திட்டார். 2வது சலயசி விக்ரமனே பலிமத் புத வாமனா. பகவான் வாமன அவதாரம் பண்ணி பலியை ஏமாத்தல. ஆக்சுவலி ஏமாத்துற மாதிரி தன் கருணையை கொடுத்தார். ரைட். சோ அந்த மாதிரி பலி மகாராஜ்ட்ட போய் 3 அடி நிலம் கேட்டாரு. பலி மகாராஜ் நினைக்கிறாரு, என்ன இந்த குழந்தை, நான் என்னமோ ரொம்ப புத்திசாலி பிராமண குழந்தையா இருக்குன்னு நினைச்சா இந்த மாதிரி எட்ட போய் 3 அடி நிலம் கேட்கிறாரு. அது இந்த குழந்தையோட கால் எவ்வளவு அளக்க முடியும்? இந்த குழந்தையோட ஸ்டெப்பு 3 ஸ்டெப்பு இவ்வளவு கூட தடவை வராது. என்ன நீங்க இது நெட்டப்ப இப்படி கேட்கறீங்க? நீங்க ரொம்ப ஏதாவது பெருசா கேளுங்க. அப்போ பகவான் ரொம்ப இன்டெலிஜென்ட்டா சொல்றாரு. பகவான் புத்திசாலித்தனமா என்ன சொன்னாரு? ஓ பலி மகாராஜ், எனக்கு வந்து 3 அடி நிலம் போதும். நான் வந்து உங்ககிட்ட 3 அடி நிலம் கேட்கறேன், அது போதும். ஒருவேளை அதுல நான் திருப்தி அடையாம நீ என்ன கொடுத்தாலும் திருப்தி அடைய போறேன்னா, 3 அடி நிலம் எனக்கு போதும், அதுலயே நான் திருப்தி அடைஞ்சிட போறேன். எனக்கு நீ கொடுக்குற 3 அடி நிலத்தில் நான் திருப்தி அடையாம நீ எவ்வளவு கொடுத்தாலும் திருப்தி அடைய போறது இல்லை இல்லையா? அது மாதிரி ரொம்ப இன்டெலிஜென்ட்டா பேசினார் பகவான். இப்ப எதுக்கு அதை சொல்ல வந்தேன்னா, பகவான்கிட்ட என்ன கேட்கணும்னு இருக்கு, என்ன பிரார்த்தனை இருக்கு, முதல்ல நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த வந்து எனக்கு பல்லு வலிக்குது, அது சரி பண்ணி கொடுங்க. பகவான்கிட்ட வந்து எனக்கு கடவா பல்லு வந்து ஆடிட்டு இருக்குது, அது சீக்கிரம் கழண்டு விழுந்துடணும். அப்புறம் எனக்கு தலை வலிக்குது, அது சரி பண்ணுங்க. எனக்கு நடந்த கால் வலிக்குது, உட்காந்தா இடுப்பு வலிக்குது. இதெல்லாம் பகவான்கிட்ட கேட்கக்கூடாது. இதெல்லாம் பிரார்த்தனை பண்றதுல பகவான்கிட்ட. என் பையன் 10ஆம் பரீட்சை எழுதிருக்கிறான், அவன் பரீட்சையில பாஸ் ஆயிடணும், ஃபெயில் ஆயிடக்கூடாது, அவன் நல்ல மார்க் வாங்கணும், என் பொண்ணுக்கு வந்து நல்ல காலேஜில் இடம் கிடைச்சிடணும், என் பையன் வெளிநாட்டில் வேலைக்கு போயிடணும், என் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆயிடணும், ரொம்ப நாளா எனக்கு விளக்கு தீராம இருக்கு, அதெல்லாம் தீர்ந்துடணும். இதெல்லாம் இல்ல பகவான்கிட்ட கேட்கணும். பகவான்கிட்ட என்ன கேட்கணும்னா அவருடைய கருணையை கேட்கணும். பகவான்கிட்ட என்ன கேட்கணும்? கருணையை கேட்கணும். பகவானுடைய கருணை என்னதுன்னா கிருஷ்ண பக்தி பிரேமம். கிருஷ்ண பிரேமம் தான் அவருடைய மிக உயர்ந்த கருணை, விலை மதிக்க முடியாது. அதாவது பகவான்கிட்ட என்ன கேட்கணும்னா விலை மதிக்க முடியாத கேட்கணும். கிருஷ்ணர்கிட்ட வந்து அல்ப விஷயங்களை கேட்கக்கூடாது. அல்ப விஷயங்களை கேட்கறவங்க தேவர்கிட்ட தான் போவாங்க. அந்த வத்து பலம் தேசாம் ததுபவதி அல்பமேதசாம், அல்ப புத்தி. சோ நம்ம என்ன பண்ணோம்? நம்ம கிருஷ்ணரை வழிபடுறோம். கிருஷ்ணரை வழிபடக்கூடிய பக்தர் கிருஷ்ணாட்ட அல்ப விஷயத்துக்காக வரக்கூடாது. கிருஷ்ணாட்ட வந்து கேட்டா என்ன கேட்கணும்? கிருஷ்ணர்கிட்ட வந்து கேட்டா விலை மதிக்க முடியாது கேட்கணும். விலை மதிக்க முடியாது என்னது? அவருடைய கருணை தான். அவருடைய கருணை, தூய பக்தி, கிருஷ்ண பிரேமம், இது விலை மதிக்க முடியாது. அதனால பிரம்மா முதல்ல என்ன பிரார்த்தனை பண்றாரு? உமது அளவற்ற கருணையை வேண்டி நம்பிக்கையுடன் காத்திருப்பார். ஒரு பக்தர் என்ன பண்ணணுமா? இங்க பிரம்மா என்ன சொல்றாரு? ஒரு பக்தர் என்ன பண்ணணும்? கிருஷ்ணருடைய அளவற்ற கருணையை வேண்டி நம்பிக்கையோடு காத்திருக்கணும். அப்ப இதுக்குள்ள நிறைய மீனிங் இருக்கு. கிருஷ்ணருடைய அளவற்ற கருணையை வேண்டி நம்பிக்கையுடன் காத்திருக்கணும்னா அப்ப நிறைய ப்ராப்ளம் வரலாம், லைஃப்ல வரலாம். 3 விதமான துன்பம் வரலாம். அத்தியாத்மிக், அதிபௌதிக், அதிதைவிக். நம்ம உடலால மனதால வரக்கூடிய பிரச்சனை. உடலால நிறைய பிரச்சனை, உடம்பு அடிக்கடி சரியில்லாம போயிடுது, உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது, ரோகம் வியாதி வருது, கோயிலுக்கு வர முடியல, சேவை பண்ண முடியல, உடலால பிரச்சனை வரலாம். மனதினால பிரச்சனை, தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுறது, தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆகுறது, அல்ப விஷயத்துக்கெல்லாம் வந்து சண்டை போட்டுக்கிறது, இல்ல அல்ப விஷயத்துக்கெல்லாம் வந்து வருத்தப்படுறது, இது மனதினால வரக்கூடிய பிரச்சனை. ஐயோ என் உடம்பு இப்படி ஆயிடுச்சு, என்னால இது பண்ண முடியலையே, என்னால அது பண்ண முடியலையே அப்படின்னு புலம்புறது உட்காந்து. முதல்ல ஒரு சுத்த பக்தர் புலம்புறது நிப்பாட்டு. சுத்த பக்தர்கள் புலம்பவே மாட்டாங்க. அப்ப பக்தர்கள் என்ன பண்ணணும்? இதை படிக்கணும். முதல்ல இந்த புலம்புற பாட்டு பாடுற பஜனையே இருக்கக்கூடாது. நம்ம பஜனை பாடினா கிருஷ்ணரை பத்தி மட்டும்தான் பாடணும். ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சு, எனக்கு அப்படி ஆயிடுச்சு, எனக்கு இப்படி நடந்துடுச்சு, எனக்கு அப்படி நடந்து, இந்த பஜனை பாடுற வேலையை முதல்ல நிப்பாட்டு. ரைட். இந்த நேரத்தில் 2 மாலை ஹரிகிருஷ்ணா மந்திரம் சொன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
இந்த பஜனை பாடுற நேரத்தில் 2 மாலை எக்ஸ்ட்ரா ரவுண்ட் சான் பண்ணிடலாம். அது ரொம்ப நன்மையாவது ஆகும். அப்போ என்ன, முதல்ல வந்து இந்த பஜனை பாடுற வேலை ஆகாது. அப்போ முதல்ல நம்ம பண்ண தப்பு என்னது, இந்த உடம்பு எடுத்துருக்கவே கூடாது. இந்த உடம்பு எடுத்துட்டு அப்புறம் குத்துது குடையுதுன்னா இந்த உடம்பு எடுத்துக்கூடாது. இல்லை, தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வேலியில் போகிற உடக்கான எடுத்து மேலே விட்டுட்டு அது வந்து குத்துது குடையுதுன்னா, நீ ஏன் உடக்கான பிடிச்சி மேலே விட்டுக்கிட்ட இல்லையா? அப்போ என்ன அர்த்தம், நம்ம வந்து முதல்ல நம்ம பண்ண தப்பு என்னன்னா, நம்ம பண்ண தப்பை நம்ம என்னைக்கு ஒத்துக்கவே மாட்டோம். அதுதான் நம்ம பிரச்சனை. நம்முடைய முதல் பிரச்சனை என்னன்னா, நம்ம பண்ண தப்பை நம்ம ஒத்துக்கவே மாட்டோம். நீ ஏன் இந்த உடம்பு எடுத்துன்னு கேட்டு பாருங்க, யாரும் சொல்ல முடியும், அதுக்கு பதிலே சொல்ல முடியாது. நீங்கள் யாரும் அவங்ககிட்ட வந்து புலம்புறாங்க, பிரபு எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு. அப்போ முதல் கேள்வி, நீங்கள் ஏன் இந்த உடம்பு எடுத்தீங்க? அதுக்கு பதிலே வராது. எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா அதான தப்பு. முதல் தப்பே அதுதான். முதல்ல வந்து நான் இந்த உடம்பு எடுத்துருக்கவே கூடாது. நான் இந்த உடம்பு எடுத்ததுனால தான் எனக்கு உடலால் பிரச்சனை, இந்த உடம்பு எடுத்ததுனால தான் மனதால பிரச்சனை, இந்த உடம்பு எடுத்ததுனால தான் மற்ற ஜீவராசினால் பிரச்சனை, இந்த உடம்பு எடுத்ததுனால தான் இயற்கையினால பிரச்சனை. என்னால் வெயில் தாங்க முடியல, என்னால் பக்தர் ஏதாவது சொல்லிட்டா தாங்க முடியல, உடம்புல வியாதி வந்தால் தாங்க முடியல. ஏன் தாங்க முடியல? இந்த உடல்ல நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இதுதான் இங்கே முதல் பிரச்சனை. அதனால பிரம்மா முதல்ல என்ன சொல்றாரு, பகவானே கருணையை வேண்டி நம்பிக்கையோடு காத்திருக்கணும். எப்ப நம்ம வந்து கிருஷ்ண பக்தி இயக்கத்துல வந்து பக்தர் சங்கத்துல வந்து நாம ஜெபம் பண்ணி ஆன்மீக குருவை ஏத்துண்டு எப்ப நம்ம குருவுக்காக நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோமோ அப்பவே முடிஞ்சுது. இந்த உடம்பு நம்ம சொந்தம் கிடையாது. இந்த உடம்புல இருக்கிற உயிர், நம்ம செயல் எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லை. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி இதை தீட்சை வாங்கும் போதே சொல்லிக் கொடுக்கணும். என்னைக்கு நம்ம ஆன்மீக குருட்ட போய் தீட்சை கொடுங்கன்னு கேட்குறோமோ, குருட்ட போய் பிச்சைக்கார மாதிரி நிற்கணும். ஆன்மீக குரு முன்னாடியும் கிருஷ்ணர் முன்னாடி வந்து பிச்சைக்கார மாதிரி நிற்கணும். கோடீஸ்வரர் மாதிரி இல்லை, பெரிய ஜமீன்தார் மாதிரி வந்து நிற்கக்கூடாது. கிருஷ்ணர் முன்னாடி குரு முன்னாடியும் பிச்சைக்கார மாதிரி வந்து நின்று, உங்கள் கருணை எனக்கு கொடுங்க குருதேவா, என்ன தீட்சை கொடுத்து சீடரை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தீட்சை வாங்கிட்டா என்ன அர்த்தம், இந்த உடல் மனசு புத்தி செயலெல்லாம் குருவுக்கு அர்ப்பணம். அவ்வளவுதான். இதுதான் ஃபர்ஸ்ட் பாடம். ரெண்டாவது, அவனுடைய கருணையை வேண்டி நம்பிக்கையோடு காத்திருக்கணும். லைஃப்ல என்ன வேணாலும் நடக்கலாம், வரலாம், போலாம். இந்த ஜட உலகத்துல, இந்த ஜட உலகனாலே துன்பம் நிறைந்தது கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு. இந்த ஜட உலகம் துன்பம் நிறைந்தது. துன்பம் நிறைந்த இடத்துல இன்பத்தை தேடுறவன் புத்திசாலியா முட்டாளா இல்லையா? துன்பம் நிறைந்த இடத்துல இன்பத்தை தேடி அலைவது முட்டாள்தனம். ஆனா இன்பம் கிருஷ்ணாட்ட தான் இருக்கு. இன்பம் கிருஷ்ணாட்ட தான் இருக்கு. கிருஷ்ணர் தான் இன்பத்தின் இருப்பிடம். பிரபுபார் புத்தகம் எழுதியிருக்காரு, 10 பக்கம் தான் இருக்கும். கிருஷ்ணர் இன்பத்தின் இருப்பிடம். ஆனா கிருஷ்ணட்ட வந்தாலும் இன்பம் இல்லையே. கிருஷ்ணட்ட வந்தாலும் இன்பம் இல்லையே. ஏன்? ஏன்னா நம்ம மனசு நம்ம கூட தான் இருக்கு. நம்ம மனசு யாரு கூட இருக்கு? நம்ம கூடயே இருக்கு. இந்த மனதோட வேலை என்னது? குற்றம் காண்றது, குறை சொல்றதா இந்த மனதோட வேலை. மனதோட வேலை குற்றம் காண்றது, குறை சொல்றது, பொறுத்துக்கிறது இல்ல, சகிச்சுக்கிறது இல்ல, 1008 பிரச்சனை பண்ணிட்டு. இது லைஃப் ஆஃப்டர் லைஃப் நடக்குது. இந்த பிரிவில் மட்டும் இல்ல. இங்க பிரம்மா என்ன சொல்றாரு, ஒரு ஒரு கிருஷ்ண பக்தர், ஒரு பகவானுடைய பக்தர் வந்து பகவானே அளவற்ற கருணையை நம்பிக்கையுடன் வேண்டி காத்திருக்கும். ஓ பகவானே, உமது அளவற்ற கருணையை வேண்டி நம்பிக்கையுடன் காத்திருப்பவர். ஒரு பக்தர் வந்து எனக்கு கிருஷ்ணா கருணை காமிப்பாரு, என் லைஃப்ல என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் கிருஷ்ணா என்னை கைவிட மாட்டாரு. என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும், சத்தமே வரலையே, என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் கிருஷ்ணா கைவிட மாட்டாரு. என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் கிருஷ்ணருக்கு தெரியாம நடக்காது. கிருஷ்ணருக்கு தெரியாம நடக்குமா? நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் பகவான் தெரியாம நடக்காது. பகவானுடைய அனுமதி இல்லாமல் நடக்குமா? பகவானுடைய அனுமதி இல்லாமல் நடக்காது. பகவானுடைய விருப்பம் இல்லாமல் நடக்குமா? அப்ப என்ன பிரச்சனை? அப்ப என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் பகவானுக்கு தெரியாம நடக்காது, பகவானுடைய அனுமதி இல்லாமல் நடக்காது, பகவானுடைய கருணை இல்லாமல் நடக்காது, பகவானுடைய விருப்பம் இல்லாமல் நடக்காது. அப்ப என்ன பிரச்சனை? இதை ஏற்றுக்கொள்றதுதான் பிரச்சனை. அப்போ ஓ பகவானே, ஓ போற்றுதற்குரிய பகவானே, உமது அளவற்ற கருணையை வேண்டி நம்பிக்கையுடன் காத்திருப்பவர். ஒரு பக்தர் எப்படி இருக்கணும்? நம்பிக்கையோட காத்திருக்கணும். கிருஷ்ணா வந்து எனக்கு கருணை காமிப்பாரு, கிருஷ்ணா என்னை கைவிட மாட்டாரு. கடைசி நேரம் வரைக்கும் கிருஷ்ணர் வரல. எப்போ? ருக்மணிக்கு விடிஞ்சா கல்யாணம்.
ருக்மிணி தேவி யாரு? லக்ஷ்மி தேவி. ருக்மிணி தேவி லக்ஷ்மி தேவி. அவனுக்கு கல்யாணம் யார் கூட? சிசுபாலங்கிற ராட்சசன் அரக்கம் கூட. சிசுபாலன் மாதிரி பொறாமைக்காரன். ருக்மிணியை போய் சிசுபாலன் கையில கொடுக்கறது பூமாலை எடுத்து குரங்கு கையில கொடுக்குற சமம். ரைட்டா? ருக்மிணி கொண்டு போய் சிசுபாலன் கையில கொடுக்கறது நினைக்கிறது அழகான ஒரு பூமாலை எடுத்து குரங்கு கையில கொடுத்தது சமம். அப்படிதான் அண்ணன் பண்ணான் ருக்மி. ஆனா ருக்மிணி வந்து லெட்டர் போட்டாங்க கிருஷ்ணாவுக்கு. கிருஷ்ணா எப்படியாவது என்னை வந்து காப்பாத்திருங்க, இந்த சிசுபாலன் நீங்க கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க, எனக்கு இஷ்டமே இல்லை. எப்படி சிங்கம் வந்து குள்ளநீர் கூட்டத்துக்குள்ள போய் தன் இறைய கவிட்டு போகுமோ அந்த மாதிரி என்ன தூக்கின்னு போயிருங்க. அப்புறம் லெட்டர் போயாச்சு. ஆனா கிருஷ்ணர் எப்போ வருவாரு, என்னைக்கு வர போறாரு, எப்ப தூக்கின்னு போக போறாரு எதுவுமே தெரியாது. ஆனா ருக்மிணி நம்பிக்கையோட காத்திருக்காங்க, கிருஷ்ணர் வருவாரு, பகவான் வருவாரு, என்னை கைவிட மாட்டாரு. அதே மாதிரி எப்போ முகூர்த்தத்துக்கு முன்னாடி கோயிலுக்கு போனாங்க. முகூர்த்த கல்யாண முகூர்த்தத்துக்கு முன்னாடி அந்த விதர்ப்ப நாட்டில் என்ன பண்ணுவாங்க, அம்பிகா கோயிலுக்கு போவாங்க, போய் பிரார்த்தனை பண்ண போவாங்க. அந்த நேரத்தில் கிருஷ்ணர் வந்து தூக்கிட்டு போயிட்டார் ருக்மிணி. எப்படி மின்னல் வேகத்தில் வந்தார். காற்று வந்து அப்படி சுழண்டு அடிச்சுது புயல் மாதிரி. அப்படி புயல் போனதான் தெரியும். அப்புறம் பார்த்தா புயல் போனதுக்கு அப்புறம் பார்த்தா அங்கே ரதத்தையும் காணும், ருக்மிணியும் காணும், ஒன்றதையும் எல்லாம் காண போச்சு. கிருஷ்ணர் தூக்கிட்டு போயிட்டாரு. ஸோ கடைசி நேரம் வரைக்கும் நம்பிக்கையோடு காத்திருந்தாங்க ருக்மிணி தேவி. சீதா தேவி யாரு? சீதா தேவி பூமாதேவி, பகவானுடைய நித்தியமான மனைவி. 14 வருஷம் ராமரோட வனவாசத்துல இருந்தாங்க. 1 வருஷம் ராமரை பிரிஞ்சு அசோகவனத்துல இருந்தாங்க. ராமர் வந்து என்ன கூட்டிட்டு போயிடுவாரு, காத்துட்டு இருக்காங்க. ஹனுமான் சொல்றாரு, ஹனுமான் சீதையை போய் பார்த்துட்டு ஹனுமான் சொன்னாரு, சீதாதேவி என் கூட வாங்க, நான் கூட்டின்னு போயிடுறேன் ராமர்கிட்ட. அப்ப சீதை சொன்னாங்க, இல்ல ஹனுமான், என் பிரபு வந்து என்ன கூட்டிட்டு போகணும். காத்துட்டு இருந்தாங்க. அதான் அஞ்சனா தேவி ஹனுமான திட்டுறாங்க. அஞ்சனா தேவி யாரு? ஹனுமாவுடைய அம்மா. ஹனுமான், போய் உனக்கு போய் நான் தாய்ப்பால் கொடுத்தேன், எனக்கு வெக்கமா இருக்குங்க. உனக்கு ஏன் நான் பால் கொடுத்தேன்? நீ போய் சீதையை பார்த்துட்டு வந்தியே, கையோட அழைச்சிட்டு வந்திருக்க வேண்டாமான்னு. சும்மா பார்த்துட்டு மட்டும் வந்திருக்க, கையோட நீ சீதையை அந்த ராவணனை கொன்னுட்டு, நீ ராவணனை கொன்னு சீதையை தூக்கிட்டு வந்தா நீ என் பையன் நான் மார்பு தட்டி சொல்லுவேன். இது லட்சுமணன் கேட்டு இருக்காரு பக்கத்துல நின்று. அஞ்சனா தேவியும் ஹனுமானும் பேசிட்டு இருக்காங்க. லட்சுமணன் பக்கத்துல இருந்து கேட்கிறாரு. அஞ்சனா தேவி சொன்னது பார்த்து லட்சுமணுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இப்படி ஒரு அம்மாவா? பையன்ட்ட என்ன சொல்றா, ஏண்டா ஹனுமானே இப்படி பண்ணிய, நீ போய் சீதையை பார்த்துட்டு வந்தியே, இந்த ராவணன் ஒரு அடி கதையில போட்டு மண்டையை உடைச்சிருக்க வேண்டாம். இந்த ராவனுடைய 10 தலையை 2ஆ பிளந்து சீதையை தூக்கிட்டு வந்திருந்தா நீ என்கிட்ட பால் குடிச்சது நான் பெருமைப்படுவேன். அப்ப ஹனுமான் சொன்னாரா, அது பண்றதுக்கு எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அது ஒண்ணு இருக்கு பெரிய விஷயம் இல்ல. ஆனா புகழ் எனக்கு வருமா, ராமருக்கு வருமா? அப்ப எல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஓ ஹனுமான் தான் போய் ராவணனை கொன்னாரு, ஹனுமான் தான் சீதையை தூக்கிட்டு வந்தாரு, அப்ப எல்லாரும் என்ன புகழ்வாங்களே, அப்ப பிரபுக்கு புகழ் வராது இல்ல. அதனால நான் அவனை விட்டுட்டு வந்தேன். லட்சுமணன் ரொம்ப சந்தோஷம், இப்படி ஒரு பக்தன் நான் பகவான் வேற. எப்படி பாருங்க, ஹனுமான் நினைச்சா ஒரே அட்டி தான் ராவணன் காணாம போயிடுவான். ஹனுமானால ராவணனை கொல்ல முடியாது. என்ன கதை எடுத்து ஒரு போடு போட்டா ராவனுடைய 10 தலையை சுக்கு நூறா போயிடும், பீஸ் ஆயிடும். ஆனா ஹனுமான் சொன்னாரு, அதை நான் பண்ண மாட்டேன், ஏன்னா புகழ் என் பிரபுக்கு தான் வரணும். அப்ப சீதாதேவி என்ன பண்ணாங்க, காத்துட்டு இருக்காங்க. அதனால முதல்ல பக்தியில் இருக்கிற பக்தனுக்கு முதல்ல தேவை பொறுமை. பொறுமை கடலினும் பெறுது. பொறுத்தார் எல்லாம் தெரியுது, ஆனா வரும்போது தானே தெரிய மாட்டேங்குது. எல்லாம் தெரியுது, எல்லாமே தெரியுது. பொறுமை வேணும், பொறுமை பெருசு, அது ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்து நான் இந்த உடம்பெல்லாம் ஆத்மா, கிருஷ்ணா முழுமுதற் கடவுள், அவருக்கு பக்தி தொண்டு பண்ணணும், நம்ம கோலோவந்தாவனம் போகணும், எல்லா தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் சொல்லலாம். ஆனால் நடைமுறையில் பரீட்சை வரும்போது ஃபெயில் ஆயிடும். பரீட்சை வரும்போது ஃபெயிலு கேட்டால் பிரபு கேட்டால் சொல்லுவோம், ஆனால் பரீட்சையில் ஃபெயில் ஆயிடுவோம். அப்போ என்ன பிரயோஜனம்? நான் கேட்டால் சொல்லுவேங்க, ஆனால் பரீட்சை வச்சா ஃபெயில் ஆயிடுவேங்க. மறக்கக்கூடாது, மறக்கக்கூடாது. பரீட்சை வச்சா மறந்துடனா அப்போ எதுக்கு ஸ்கூலு, அப்புறம் எதுக்கு டீச்சரு, அதுக்கு பிறகு எக்ஸாமு. அதே மாதிரி தான், மறக்கக்கூடாது, மறக்கக்கூடாது. அதனால தான் பிரபுபார் திரும்ப திரும்ப எழுதுறாரு அவர் புத்தகத்தில். பிரபுபார் திரும்ப திரும்ப எழுதுறாரு, நம்ம இந்த உடம்பெல்லாம் ஆத்மா, உடம்பெல்லாம் ஆத்மா, உடம்பெல்லாம் ஆத்மா, நாம் கிருஷ்ண உணர்வுல இருக்கணும், கிருஷ்ண உணர்வுல இருக்கணும், கிருஷ்ணருக்காக செயலாற்றணும், கிருஷ்ண உணர்வுல செயலாற்றணும்.
திரும்ப திரும்ப எழுதுறாரு. ஒரு சீடர் வந்து கேட்டாரு, பிரபுபாதா நீங்க என்ன எல்லா புக்திலும் ஒரே மாதிரி எழுதிருக்கீங்க, எந்த புக் எடுத்தாலும் இதை தானே சொல்றீங்க, நீங்க உடம்புல ஆத்மான்னு சொல்றீங்க, நம்ம கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணுங்கிறீங்க, கிருஷ்ண உணர்வுல செயலாற்றணுங்கிறீங்க, இந்த உடம்புல ஆத்மா தானே சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. பிரபுபார் கேட்டீங்க உணர்ந்துட்டியான்னு கேட்டாரு. இல்ல நான் உணர்ற வரைக்கும் படிச்சுட்டே இருந்தேன், உணர்ற வரைக்கும் படிச்சுட்டே இருக்கு. அப்போ முதல்ல வந்து இங்க பிரம்மா என்ன கத்துக் கொடுக்கிறாரு, ஓ போற்றுதற்குரிய பகவானே, உங்க காரணமற்ற கருணையை வேண்டி நம்பிக்கையுடன் காத்திருப்பவர். ஒரு பக்தர் என்ன பண்ணணும், நம்பிக்கையோடு காத்திருக்கணும். என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் கிருஷ்ணனை கைவிட மாட்டாரு, என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் கிருஷ்ணனுடைய கருணை, என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் கிருஷ்ணனுடைய ஆசீர்வாதம். அடுத்த லைன்ல என்ன சொல்றாரு, ஒருவேளை அந்த மாதிரி ஒரு பக்தர் காத்திருக்கும் போது, பகவானுக்கு சேவை செய்து பகவானுடைய கருணையை வேண்டி ஒரு பக்தர் காத்து கொண்டிருக்கும் போது தான் செய்த முந்தைய பாவங்களின் பலன்களை பொறுமையுடன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். இப்போ நம்ம எல்லாம் இந்த உடம்பு எடுத்திருக்கிறோம், அதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? மனுஷ பிறவி கிடைச்சிருக்கு, அதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல. நம்ம உடம்பு எடுத்துக்கிறோம், மனுஷ பிறவி எடுத்தவங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருக்காங்களா? ஏன் ஒருத்தர் அழகா இருக்காங்க, சிலர் அழகா இல்ல, சிலர் புத்திசாலியா இருக்காங்க, சிலருக்கு புத்திசாலி இல்ல, சிலருக்கு ஆரோக்கியம் இருக்கு, சிலருக்கு ஆரோக்கியம் இல்ல. அப்ப ஏன் இதனால அவங்க கர்ம வினை, நம்ம கர்ம வினைக்கு ஏத்த மாதிரி நமக்கு உடம்பு கிடைச்சிருக்கு. கர்மனா தெய்வ நேத்திரேன ஜந்தர் தேகோபத்தி, கர்மனா தெய்வ நேத்திரேன, நம்முடைய கர்ம வினைக்கு ஏற்றாற் போல பகவான் கிருஷ்ணன் நமக்கு ஒரு உடம்பு கொடுத்திருக்கிறார். ஆனா ரிஷபதேவர் என்ன சொல்றாரு, நம்ம இந்த ஜட உடல் எடுத்துக்கவே கூடாது, ஆனாலும் எடுத்துக்கிட்டோம். ஆனா ஒரு நன்மை இருக்கு, இந்த மனித உடல்ல ஒரு நன்மை இருக்கு. என்னது? பகவான்கிட்ட போலாம், பகவானை சேவை பண்ணி பகவான்கிட்ட போயிடலாம். அப்ப அது பெரிய நன்மையா இல்லையா? நம்ம எவ்வளவோ பாவம் செஞ்சிருந்தாலும், எவ்வளவு கர்ம வினை பண்ணாலும், ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம மனித உடலுக்கு வந்துட்டோம். பற்பல பிரிவுகளுக்கு அப்புறம் என்ன பண்ணோம், மனித உடலுக்கு வந்துட்டோம். இந்த மனித உடல்ல வந்தது மட்டும் பெருசு இல்ல, மனித உடல்ல வந்து எவ்வளவு பேர் வந்து ஆன்மீக வாழ்க்கையில் இருக்காங்க, ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கிற எவ்வளவு பேர் கிருஷ்ண பக்தி எடுத்துட்டு இருக்காங்க, கிருஷ்ண பக்தி எடுத்துட்டு இருக்கிற எவ்வளவு பேர் இஸ்கான்ல இருக்காங்க, இஸ்கான்ல இருக்கிற எவ்வளவு பேர் குரு எடுத்துட்டு இருக்காங்க, குரு எடுத்துட்டு இருக்கிற எவ்வளவு பேர் குருவோட கட்டளையை தீவிரமா பின்பற்றாங்க. இதுக்கெல்லாம் பதிலுங்க இல்லையா? அப்போ எவ்வளவு பேர், எவ்வளவு உயிரினங்கள் இருக்கு, 84 லட்சம் வயதான உயிரினத்துல மனித வாழ்க்கை, அந்த மனித வாழ்க்கையில ஆன்மீக பாதை, அந்த ஆன்மீக பாதையில கிருஷ்ண பக்தி. அப்ப ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கணும். அப்படி ரொம்ப பாக்கியம் பண்ணிக்க ஒரு பக்தர் வந்து என்ன பண்ணணும், தன் வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் ஒரு வேளை என் முன்ஜென்ம கர்மாவா இருக்கலாம். இன்னைக்கே எனக்கு இந்த வியாதி வருது, நான் இந்த ஜட உடல் எடுத்துக்கவே கூடாது, எடுத்தனாலதான் கஷ்டப்படுறேன். சோ கிருஷ்ணா என்ன பண்றாரு, இந்த பிரிவிலே கஷ்டத்தை எல்லாம் போக்கிடுறாரு. இந்த பிரிவிலேயே என் கஷ்டம் எல்லாம் போயிருக்கு, நான் பண்ண கர்ம வினையெல்லாம் இல்லாம போயிருக்கு. அதனால கிளர்ச்சி அடையக்கூடாது. ஒரு பக்தர் என்னைக்குமே என்ன கூடாது, கிளர்ச்சி அடையக்கூடாதுன்னு என்னது, தொந்தரவுக்குள்ளாக கூடாது. இந்த உடலால வரக்கூடிய துன்பத்தை நாம் பொறுத்து கொள்ள வேண்டும். உடலால, உள்ளத்தால, இயற்கையினால, மற்ற ஜீவராசினால தொந்தரவு வரத்தான் செய்யும். ஏன்னா நம்ம இருக்கிறதே தொந்தரவு நிறைந்த ஊர்ல இருக்கிறோம். நம்ம இருக்கிற இடமே தொந்தரவோடைய தலைநகரம். எது தொந்தரவோடைய தலைநகரம்? இந்த ஜட உலகமே தொந்தரவின் தலைநகரம் தான். தொந்தரவு நிறைந்த தலைநகரத்துக்குள்ள வந்துட்டு இங்க சரியில்லை, அது சரியில்லை அப்படிலாம் சொல்ல பிரயோஜனமே இல்லை. இன்னைக்கு வந்து கோயில் சரியில்லை, அப்புறம் கோயில்லாம் வியாபார ஸ்தலம் ஆயிடுச்சு, எங்க போனாலும் பைசா கேட்கறாங்க, அப்புறம் பக்தர்கள் சரியில்லை, அப்புறம் கூட இருக்கிறவங்க சரியில்லை, அம்மா சரியில்லை, அப்பா சரியில்லை, நண்பர்கள் சரியே சொல்லிட்டே போலாம். கலிர் தோஷ நிதி ராஜன், கலியுகம்னாலே குற்றம் குறை நிறைந்ததுதான். ஆனா ஒரு நன்மை இருக்கு, அந்த ஒரு நன்மையை விட்டுட்டு நம்ம குற்றம் குறையே பார்த்துட்டு இருக்கோம். ஒரு நன்மை என்னது? இல்ல, கலிர் தோஷ நிதி ராஜன் அஸ்தி ஏகோ மகான் குணா. இந்த கலியுகத்துல குற்றங்கள் குறைகள் நிறைந்து இருக்கு, ஆனா ஒரு நன்மை இருக்கு. என்னது அது? கீர்த்தனாயவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்க பரம் பிரஜேத். கிருஷ்ண நாம சங்கீர்த்தனம் இருக்கு. அதனால கலியுகத்துல குற்றங்கள் குறைகள் இருந்தாலும் பக்தர் சங்கத்துல வந்தா கீர்த்தனம் பண்ணலாம், கிருஷ்ணா பற்றி கேட்கலாம், கிருஷ்ணா பற்றி பாடலாம், கிருஷ்ணனுடைய நாமத்தை உச்சரிக்கலாம்.
அது மூலமா நம்ம பிறப்பிறப்பு வந்து விடுபட்டுலாம். நம்ம இதை விட்டுருவோம். இதை விட்டுட்டு மற்றதை பிடிச்சிக்கணும். இது யார் ப்ராப்ளம்? நம்மளுடைய ப்ராப்ளம். அப்போ இங்க பிரம்மா என்ன சொல்றாரு? முந்தைய பாவங்களின் பலன்களை பொறுமையுடன் அனுபவித்துக் கொண்டு, இப்ப நம்ம இந்த உடம்பு எடுத்தாச்சு. இந்த உடம்பு எடுத்தது எதன் அடிப்படையில? அவங்க இங்க இருக்கிற நம்ம எல்லாருமே நமக்குன்னு ஒரு செட் ஆஃப் கர்மா இருக்கு. எனக்கு ஒரு வகையான கர்மா, உங்களுக்கு ஒரு வகையான கர்மா, அவங்களுக்கு ஒரு வகையான எல்லாரும் அவங்க கர்மா படி நம்ம எல்லாருமே இந்த ஜட உலகத்துல அவங்க கர்மா படி ஒரு குறிப்பிட்ட உடம்பு எடுத்திருக்கிறோம். அந்த குறிப்பிட்ட உடம்புல எடுத்துக்கிட்டு அதுல இன்ப துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அது உடலால, மனதால, இயற்கையினால, பல ரீதியில. ஆனா என்ன சொல்றாரு? பொறுமையுடன் அனுபவித்துக் கொண்டு. சரி, இந்த உடம்பு எடுத்தாச்சு, கஷ்டப்பட்டு தான் ஆகணும், அனுபவிச்சுதான் ஆகணும், இதை விட முடியாது. அதை பொறுமையுடன் அனுபவித்துக் கொண்டு தனது மனம், செயல், வாக்கு இதன் மூலமா பகவானுக்கு மரியாதை தன் வணக்கங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருப்பார் என்றால், ஒருத்தர் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அவருக்கு உடம்பு ஒத்துழைக்கல, மனசு ஒத்துழைக்கல, இல்ல இந்த இயற்கையை ஒத்துழைக்கல, எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு தன் உடலால, மனதால, வார்த்தையால பகவானுக்கு மரியாதை செய்து அவர் வழிபட்டுக் கொண்டிருப்பாரே ஆனால் அவர் நிச்சயமாக விடுதலை பெறுவார். கேரண்டி. அவர் நிச்சயமாக விடுதலை பெறுவதற்கு தகுதி உடையவராவார். அவர் எந்த மாதிரி போலாம்? ஒருத்தர் பகவானுடைய வீட்டுக்குள்ள போலாம். பகவானுடைய வீடு கோல உந்தாவனம் எப்படி போலாம்? உரிமையோடு போலாம். இப்போ உங்க வீடு இருக்கு. உங்க வீட்டுக்குள்ள நீங்க உள்ள நுழைஞ்சா யாராவது ஏன் இதுக்குள்ள வரேன்னு கேட்க முடியுமா? இது என் வீடு, இது வந்து என்னோட வீடுன்னு போவோம். அங்க உரிமை கொண்டாடலாம். நம்ம வீட்டை நம்ம உரிமை கொண்டாடலாம். நீங்க உங்க வீட்டுக்குள்ள போகும்போது யாரோ வழி மறிச்சு நீ ஏன் இதுக்குள்ள வர, இது யார் வீடு தெரியுமா அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி யார் ஒருத்தர் இந்த ஜட உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கும்போது தனக்கு கஷ்டம் வரும்போது, தனக்கு பிரச்சனை வருது, தனக்கு துன்பம் வருது, தனக்கு கஷ்டம் வருது, அதெல்லாம் கிருஷ்ணாவுடைய கருணை அதை அப்படியே வரவேற்கிற, அப்படியே ஏத்துக்கிட்டு பக்தி பண்ற. தனக்கு கஷ்டம் வரும்போது பழிய தம்மையில போட்டுக்கணும். கஷ்டம் வரும்போது என்ன பண்ணணும்? எனக்கு கஷ்டம் வந்துன்னா எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். நான் இந்த ஜட உலகத்துல வந்திருக்க கூடாது, நான் இந்த உடம்பு எடுத்துருக்க கூடாது, இந்த 3 குணத்துக்கு உட்பட்டிருக்கிறேன், அதனாலதான் எனக்கு கோபம் வருது, அதனாலதான் எனக்கு இதெல்லாம் நடக்குது அப்படின்னு பழிய என்ன பண்ணணும்? நம்ம மேல போட்டுக்கணும். கஷ்டம் வந்தா பழி என்ன பண்ணணும்? அடுத்தவங்க மேல போடக்கூடாது, பழி நம்ம மேல போடணும். சந்தோஷம் வந்தா அது கிருஷ்ணாவுடைய கருணை. அப்போ ஒருத்தர் தனக்கு கஷ்டம் வந்தா பழிய தம்மேல போட்டுக்கிட்டு அதை பொறுமையோடு ஏத்துக்கிட்டு சகிப்புத்தன்மையோட பகவானுக்கு சேவை பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னா, அதே சமயம் தனக்கு புகழ் வரும்போது அது கிருஷ்ணனுடைய கருணைன்னு சொன்னா அவர் தன் சொந்த வீட்டுக்குள்ள போற மாதிரி பகவானுடைய உலகத்துக்கு போறார். ஆனா இது பண்ண நம்ம தயாரா இருக்குமா? அங்கதான் கேள்வி எங்க இருக்கு? எனக்கு கஷ்டம் வரும்போது என்னாலதான் நடந்தது, நான் தான் அது காரணம் அப்படின்னு பழிய தம்மேல போட்டுக்க தயாரா இருக்குமா? முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்தவங்களை கிளைம் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம கஷ்டம் வந்தா அடுத்தவங்களுக்கு குறை சொல்லுவோம், அதுக்கப்புறம் பகவானையே குறை சொல்லுவோம். இந்த கிருஷ்ணருக்கு சேவை பண்ணவருக்கு என்ன பண்ணிட்டாரு, எனக்கு என்ன கொடுத்தாரு, என்ன கவனிச்சுக்கிட்டாரு. அவ முதல்ல பழிய நம்ம மேல போட்டுக்காம அடுத்தவங்க மேல போடுறது, அதுக்கப்புறம் கிருஷ்ணர் மேலேயே பழிய போடுறது. இது வைகுண்டத்துக்கு போறதுக்கு தகுதி இல்ல. வைகுண்டத்துக்கு போற தகுதி என்னது? பழிய நம்ம மேல யாரையும் கிளைம் பண்ணக்கூடாது. யுதிஷ்டிர மகாராஜா, நான் அடிக்கடி உதாரணம் கொடுப்பேன், பாகவதத்திலிருந்து தான் பிரபுபாத் சொல்லியிருக்காரு. யுதிஷ்டிர மகாராஜா யார கூட்டு வீட்டுல வச்சிருக்காரு? தன்னுடைய பெரியப்பா. இந்த பெரியப்பா யாரு? திருதராஷ்டிரர். திருதராஷ்டிரர் என்ன பண்ணாரு? பாண்டவர்களை கொல்லணும்னு நினைச்சவரை மகாபாரத யுத்தம் முடிஞ்ச உடனே யுதிஷ்டிர மகாராஜ் என்ன பண்ணாரு? அவர் வீட்டுல அரண்மனையில உட்கார வச்சு அவருக்கு சேவை பண்றாரு. காலையில போய் காலை தொட்டு வணங்குறாரு. நம்மளா இருந்தா முகத்துல கூட முழிக்க மாட்டோம். யோசிச்சு பாருங்க. நம்மள அழிக்க நினைச்சவங்களே விட்டு வைப்போம். நம்ம இங்க யாராவது கை தூக்குங்க. என்ன அழிக்க நினைச்சவங்கள நான் விட்டுட்டேன், நான் பழி வாங்கல, நான் ஒன்னும் சொல்லல, நான் திட்டல, புலம்பல, யாரா இருக்கமா? நம்ம கிடையாது. சோ நம்மளுடைய இது என்னன்னா, நான் ரிவெஞ்ச் எடுக்கணும். அவர் என்ன அப்படி சொன்னா நான் இப்படி சொல்லணும்.
அப்போ யுதிஷ்டிர மகாராஜா என்ன பண்ணாரு, தனக்கு கொடுமை செய்த திருதராஷ்டிரரை அரண்மனையில வச்சுக்கிட்டு கண் தெரியாத அந்த பெரியப்பா, அவருக்கு நான் தான் சேவை பண்ணணும். அவர் என்ன பாக்குறாரு, இந்த பெரியப்பா தான் குழந்தையில என்ன காப்பாத்தினார், என்ன பாத்துக்கிட்டாரு. ஆனா உண்மை அதுவா, இந்த பெரியப்பா தான் இந்த பாண்டவர்லயே இறந்து போகணும்னு நினைக்கிறாரு துரியோதனுடைய பேச்சு கேட்டுட்டு இல்லையா. தன் பையனுக்காக இந்த பாண்டவர்களை நாடு கடத்தி ராஜ்யத்தை பிடிங்கி எல்லாம் பண்ணாரு. ஆனா யுதிஷ்டிரர் என்ன நினைக்கிறாரு, பெரியப்பாவை காப்பாத்தணும். பெரியப்பா காலையில சொல்லாம போயிட்டாரு. யுதிஷ்டிரர் அலறாரு. அப்ப என்ன சொல்றாரு யுதிஷ்டிர மகாராஜா, நான் தான் காரணம், என் பெரியப்பாவை நான் சரியா பாத்துக்கல. பழி யார் மேல போட்டுக்கிட்டாரு, தொலைஞ்சான். இந்த குருடனை யாரையா வச்சுட்டு இருப்பா, இவன் தான் எங்க எதிரி, இவங்க தான் குடும்பத்தை அழிக்க நினைச்சவங்க. யாருங்க, இந்த பெரியப்பாவை பாதாள சிறையில் அடிங்க, பெரியம்மாவை நாடு கடத்துங்க. யுதிஷ்டிர மகாராஜ் என்ன பண்ணாரு, கண்ணை இமை காமிக்கிற மாதிரி காத்தாரு. தனக்கு கெடுதல் பண்ண பெரியப்பாவையும் பெரியம்மாவையும் கண்ணை இமை பாதுகாக்கிற மாதிரி காக்கிறாரு. சொல்லாம போயிட்டாங்க. அழறாரு, ஒருவேளை நான் சரியா கவனிக்காம விட்டுட்டனோ, இவங்க காட்டுக்கு போயிருப்பாங்களோ, அங்க ஏதாவது ஆயிருமோ அவங்களுக்கு. அப்ப நாரதர் சொன்னாரு, கவலைப்படாத, அவங்க போயிருக்கிறது யாரு கூட, விதுரர் மகாத்மா. அவங்க முக்தியைக்கான பாதையை நோக்கி போயிட்டாங்க. அதுதான் உண்மையான வைஷ்ணவர். வைஷ்ணவர்னா தனக்கு கெடுதல் பண்ணவனை மன்னிக்கிறது மட்டும் இல்ல, அந்த விஷயத்தையே மறந்துடுச்சு. ஓ அப்படி பேசினாங்களா, ஞாபகமே இல்லையே, அப்படி ஒன்று நடந்துதா, அந்த நேரத்தில் அப்படி ஒன்று எனக்கு நடந்து, நான் மறந்தே போயிட்டேன். இதுதான் வைஷ்ணவ். வைஷ்ணவன்னா தன்னை திட்டினாலோ, தன்னை யாரா இகழ்ந்தாலோ, பரிகாசம் பண்ணாலோ அவங்கள மன்னிக்கிறது மட்டும் இல்ல, அந்த சம்பவத்தை மறந்தே போறது. இஸ்கானுக்கு வந்த புதுசில் நடந்ததை வச்சுட்டு பேசக்கூடாது. நம்ம என்ன பண்ணுவோம், 1990 அப்படி சொன்னாங்க, 2000 இது நடந்தது, 2005 அங்க நடந்தது, 2008 இப்படி நடந்தது. இது வைஷ்ணவம் கிடையாது. வைஷ்ணவர்னு சொன்னா அன்னைக்கு நடக்கிற விஷயத்த அன்னைக்கு மறந்துடும். எந்த மாதிரி விஷயத்த மறக்கணும், தன்னை யாரும் அவமானப்படுத்துறாங்க அப்படின்னா மறந்துடும். அவமானப்படுத்தினாலும் மறந்துடணும், புகழ்ந்தாலும் மறந்துடணும். எதை ஞாபகம் வச்சுக்கணும், இதை ஞாபகம் வச்சுக்கணும். மறப்போம், மன்னிப்போம். அந்த சம்பவத்தை மறந்துடணும், மன்னிக்கணும். அதுதான் வைஷ்ணவர். அப்போ யாரு பகவானுடைய வீட்டுக்குள்ள தன் சொந்த வீட்டுக்குள்ள போற மாதிரி போலாம். யார் ஒருத்தர் கஷ்டம் வரும்போது பழிய தம்மேல போட்டுக்கிறாங்களோ, புகழ் வரும்போது அது ஹரிகுரு வைஷ்ணவருக்கு. எனக்கு புகழ் வருது, என்ன ரொம்ப புகழ்றாங்க, ஓ மாதாஜி உங்களை மாதிரி யாரும் சமைக்கவே முடியாது, ஓ பிரபு உங்களை மாதிரி யாரும் பேசவே முடியாது, உங்களை மாதிரி கீர்த்தனை பாட முடியாது, உங்களை மாதிரி சமைக்க முடியாது, எல்லா புகழும் ஹரிகுரு வைஷ்ணவர். பிரபுபாரில் எங்க இதெல்லாம், பிரபுபாரில் யாராவது கிச்சனுக்குள்ள விடுவாங்களா, யாரா என்ன சமைக்க சொல்லுவாங்க, ஏன்னா வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க. இப்ப பாருங்க, நீங்க பிரச்சாரத்துக்கு போனா பக்தர்லாம் உங்களை கூப்பிடுறாங்க, வரவேற்கிறாங்க, பாராட்டுறாங்க. ஏன், பிரபுபாடைய கருணையால. பிரபுபாரிலே நம்மளை வீட்டுக்குள்ள விடுவாங்க, நாயை வச்சு விரட்டி விட்டுருவாங்க. அதனால புகழ் அவருக்கு தான். எல்லா புகழும் ஹரி குரு வைஷ்ணவருக்கு பிரபுபாதருக்கு தான். கஷ்டம் வந்தா என்னால, ஏன் இப்படி நடந்தது, நான் தான் காரணம் பிரபு, எனக்கு பொறுமையே கிடையாது, நான் சட்டு சட்டு தான் பேசிடுவேன், அதுக்கப்புறம் வருத்தப்படுவேன், இல்லை நான் தான் கோவப்படுறேன், நான் எதுவுமே மாற்றிக்கணும்னு பார்க்குறேன், மாற்றிக்க முடியல, நான் ரொம்ப மோசமானவன், ஏதோ பிரபுபாடைய கருணையால் பக்தி பண்ணிட்டு இருக்கேன். இவன் தான் வைஷ்ணவன். ரைட். ஸோ என்ன பண்ணணும், நம்ம பிரம்மா அழகாக சொல்லிக் கொடுக்குறாரு. பிரம்மா என்ன அழகாக சொல்லிக் கொடுக்குறாரு, என் வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் ஒரு வேலை, நான் இந்த உடல் எடுத்திருக்கேன் இல்லையா, அது முன்ஜென்ம கர்மத்தினால. அது பிரபுபாதர் பொருளுரையில் அழகாக எழுதியிருக்காரு. பிரபுபாத் பொருளுரையில் என்ன அழகாக எழுதியிருக்காரு, பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் தன்னை முற்றிலும் சரணடையும் பக்தன் அவனது முந்தைய கர்ம பலன்களை அனுபவிக்க மாட்டார் என்று கூறுகிறார். யாராவது ஒருத்தர் கிருஷ்ணரை முழுமையா சரணடைஞ்சிட்டாங்கன்னா அவங்க கர்மவினையே கிருஷ்ணர் எடுத்துடுறாரு. அப்ப ஏன் பக்தர் கஷ்டம் வருது, கிருஷ்ணரை பத்தி சரணடை. இப்போ நான் தீட்சையெல்லாம் வாங்கி குருவுக்கும் கிருஷ்ணருக்கும் சரணடைஞ்சு நான் பக்தி பண்றேன், 4 விதிமுறை கடைபிடிக்கிறேன், நான் யார்கிட்டையும் எந்த துரோகம் பண்றதில்லை, நான் வம்பு வழக்கு போறதில்ல, பாவ வாழ்க்கையை வாழ்றதில்ல. அப்ப பாவ வாழ்க்கையை விட்டாச்சு, மது அருந்துறதுலோ மாமிசம் சாப்பிட்றதோ தகாது, எதுவுமே இந்த 4 விதிமுறையை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றோம். 4 விதிமுறையை ஸ்ட்ரிக்டா கடைபிடிக்கிறோம், 16 மாலை ஜெபம் பண்றோம், பகவத்கீதை படிக்கிறோம், சத்சங்கத்துக்கு வரோம். அன்னைக்கு கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, என்ன சரஞ்சவனுடைய கர்ம வினைய முற்றிலும் நான் அகற்றி விடுறேங்கிறாரு. அப்ப ஏன் கஷ்டம் வருது ஒரு பக்தனுக்கு? அடுத்த வரியில பிரபுபாத் சொல்றாரு, முந்தைய கர்ம பலன்களை அனுபவிக்க மாட்டார் என்று கூறுகிறார். ஒரு பக்தன்
தனது மனதில் தனது முந்தைய பாவ மன இயல்புகளை மிச்ச மீறி சுமந்து கொண்டிருக்கும் காரணத்தினால் பகவானது பக்தனுக்கு தண்டனை கொடுப்பதன் மூலம் அவனை அந்த வேகத்தின் இறுதி தடங்களை இல்லாது தடுத்து நீக்குகிறார். இப்ப என்ன ஆச்சுன்னா, நம்ம பக்தி பாதையில் இருக்கிறோம், சாண்டிங் பண்றோம், பாகவதம் படிக்கிற எல்லாம் பண்றோம். ஆனா இந்த மனசு இருக்கு இல்லையா, அந்த மனசு இன்னும் முழுமையா சுத்தமாகல. அதுலதான் பழைய வாசனை எல்லாம் வெளியில வருது. பழைய வாசனை இந்த சுபாவம்னு சொல்லுவோம் இல்லையா, நீ என் சுபாவம், நான் அப்படிதான் இருப்பேன், அது இன்னும் போல. அதனால என்ன பண்ணுவாரு, அந்த பக்தனுக்கு ரெண்டு கொட்டு கொடுத்துட்டே இருப்பாரு. அந்த பக்தனுக்கு என்ன பண்ணுவாரு, அடிக்கடி அடி கொடுப்பாரு. அது எதுக்குன்னா இதை உணர்றதுக்கு தான். அதை உணர்ற வரைக்கும் விழுந்துகிட்டே இருக்கும். இப்போ நான் ஒரு தப்பு பண்ணேன்னா, இவர் டிவோட்டி தானே, ஏன் இப்படி பண்றாரு அப்படின்னா, இவர் இன்னும் முழுமையா பக்தர் ஆகல. முழுமையா பக்தர் ஆகல. நான் தான் முதல்ல ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், நம்ம பக்தராக பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எல்லாருமே பக்தர் ஆகிறதுக்கு பயிற்சி பண்றோம். புரோபாட் இயக்கத்தில் மாணவராக இருக்கும். ஸ்டூடெண்ட், நம்ம ஸ்டூடெண்ட் தவறு செய்வாங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, நல்லா படிக்கிற மாணவர் இருப்பாரு, அறகுறையா படிக்கிற மாணவர், ஒண்ணுமே தெரியாதமா எல்லா ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. அந்த ஸ்டூடெண்ட்டை திருத்த வேண்டியது குருவோடைய கடமை, டீச்சருடைய வேலை, நம்ம வேலை இல்லை. அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஸ்டூடெண்டோட ஸ்டூடெண்டா இருந்து படிக்க கத்துக்கணும். கிளாஸ் ரூம்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுமா, அந்த ஸ்டூடெண்ட் சரியில்லை இவங்க சரியில்லை கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா? ஒன்றும் முடியாது. நான் ஒழுங்கா படிக்கணும், அவ்வளவுதான். கிளாஸ் ரூம்ல வந்து உட்காந்துட்டு அந்த கடைசி பெஞ்சில் இருக்கிற பையன் விளையாடிட்டு இருக்கிறான், முன்னாடி இருக்கிற பையன் படிக்கிறான், எனக்கு சரியா புரிய மாட்டேலாம் சொல்ல முடியாது. நான் ஏதாவது சந்தேகமா டீச்சர்கிட்ட கேட்கணும், சொல்லிக் கொடுங்க, நான் எப்படி இதை ஃபாலோ பண்ணும், நான் எப்படி இதை தெரிஞ்சுக்கிறது, நான் எப்படி இதை பயிற்சி பண்றது. அதான் நல்ல மாணவருக்கான அடையாளம். ஸோ இங்க ப்ரோப்பா என்ன சொல்றாரு, நம்ம பக்தி பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்ம மனதில் இருக்கிற எண்ணங்கள் முற்றிலும் அகலல. மனதில் இருக்கிற எண்ணங்கள் முற்றிலும் அகன்று இருந்தா நம்ம சுத்த பக்தராயிரும். நம்ம மனசுல காமம் இல்ல, கோபம் இல்ல, பேராசை இல்லைன்னா நம்ம சுத்த பக்தராயிட்டோம். ஆனா இப்ப என்ன ஆகுது, இது கொஞ்சம் எங்கேயாவது கார்னர்ல இருக்கு. இது முன்ஜென்ம வாசனை. இப்ப நம்ம பக்தி பண்றோம். இப்ப அப்படியே பார்த்தாலும் எவ்வளவு வருஷம் ஜெபம் பண்றோம், ஒரு 10 வருஷம் 15 வருஷம், அந்த ஜெபம் கூட எப்படி பண்றோம்? இதெல்லாம் நமக்குள்ள கேள்வி இருக்கு. இவ்வளவு கேள்வி நம்ம கேட்கறதே இல்லை. ஆனா பிரச்சனை வந்த போது அடுத்தவங்களை கேள்வி கேட்கிறோம். பிரச்சனை வந்து அடுத்த கேள்வி கேட்கிறோம். ஆனா நமக்குள்ள எவ்வளவு கேள்வி இருக்கு. நான் ஏன் இவ்வளவு வருஷம் இஸ்கான்ல இருக்கேன், எனக்கு ஏன் என்னுடைய ஜெபம் இன்னும் இம்ப்ரூவ் ஆகல, என்னால ஏன் கிறிஸ்தரை உணர முடியல, என்னால ஏன் நாமத்துல ருச்சியை வளர்த்துக்க முடியல, என்னால ஏன் வந்து பிரச்சனை வரும்போது பொறுத்துக்க முடியல, சகிச்சுக்க முடியல, அப்ப நான் என்ன பண்ணணும்? இந்த கேள்வி இருக்கு. அப்போ என் மனதுல இன்னும் முழுமையா நான் கிருஷ்ண உணர்வுல பூர்ணத்துவம் அடையல. நம்ம யாருமே கிருஷ்ண உணர்வுல இன்னும் முழுமையா பூர்ணத்துவம் அடையாதனால மனதுல பதிஞ்சுக்கிற எண்ணங்கள், அந்த அழுக்குகள்லாம் இன்னும் இருக்கு. அது அப்போ தலை தூக்கும். அந்த இடத்துல அதை வந்து கிளியர் பண்ணணும், அதை அப்படி காம் டவுன் பண்ணணும், அதை அப்படியே டாலரேட் பண்ணணும், அதை கட் பண்ணணும். அதை பண்றவதான் அனுபவசாலி. அந்த அனுபவம் வரணும். ஓ, இப்போ வந்து தேவையில்லாத விஷயம் நடக்குது, இதை நான் பொறுத்துக்கணும், இதை சகிச்சுக்கணும், இதை நான் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அப்படி பண்றதுதான் டிவோட்டி. இல்லாட்டி மற்றவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம், வெளியில உள்ளவங்க நமக்கு என்ன வித்தியாசம் இல்லையா? அப்ப இங்க என்ன சொல்றாரு பிரம்மா, பிரபுபாத் என்ன சொல்றாரு, ஒரு கிருஷ்ண பக்தனுக்கு கர்ம வினை கிடையாது. எப்ப நம்ம தீட்சை வாங்கி குருவுக்கு சேவை பண்ண ஆரம்பிச்சிட்டோமோ இனி கர்ம வினை கிடையாது. அப்ப இப்ப நடக்கிறது, இந்த உடல் ஆல்ரெடி எடுத்துட்டதுனால சில கர்ம வினைகளை பேஸ் பண்றோம். அது கூட கிருஷ்ணாவுடைய கருணைங்கிறார் பிரபுபாதா. என்ன சொல்றாரு, அது கிருஷ்ணாவுடைய சின்ன தண்டனை. ஒரு பக்தன் பகவானது பக்தி தொண்டனை சரணடைந்த போதிலும் கிருஷ்ண உணர்வில் அவன் நிறைவு பெறாத வரை, ஒரு பக்தன் பகவானது பக்தி தொண்டனை சரணடைந்திருந்த போதிலும், நம்ம எல்லாம் பக்தி தொண்டை எடுத்துக்கிட்டோமா? யாருக்கா டவுட் இருக்கா? நீங்க எல்லாம் பக்தி தானே பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம எல்லாம் பக்தி தான் பண்றோம். நாம ஜெபிக்கிறோம், தீட்சை வாங்கியிருக்கிறோம், சேவை பண்றோம். பக்தி தொண்டை ஏற்றிருந்த போதிலும் கிருஷ்ண உணர்வில் அவன் நிறைவு பெறாத வரை. கிருஷ்ண உணர்வுல நிறைவு பெறதுன்னா என்னது? கிருஷ்ண உணர்வுல நிறைவு பெறதுன்னா என்னது? எல்லாத்தையும் கிருஷ்ணனோட சம்பந்தப்படுத்தி பாக்குறது, எல்லாத்தையும் கிருஷ்ண உணர்வுல பாக்குறது. அந்த கான்சியஸ்னஸ் தான் கிருஷ்ண கான்சியஸ்னஸ். கிருஷ்ண உணர்வுன்னு பிரபா சொல்றாரு. அந்த ஃபுல் கான்சியஸ்னஸ் கிருஷ்ண உணர்வுல 100% நிறைவு பெறாத வரை இவ்வுலகின் பொய்மை இன்பத்தினை அனுபவிக்க வேண்டும் என்ற சில நாட்டம் அவனிடம் இருக்கக்கூடும். அப்ப அந்த உள்ளுக்குள்ள ஒரு சின்ன பொய்யங்காரம் இருக்குதா செய்யும். நான் என்ன எப்படி சொல்லலாம், என்ன எப்படி, ஏன் எப்படி நடந்தது? இதனால அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த சின்ன பொய்யங்காரம். அதனால்தான் பகவான் மீதமிருக்கும் அனுபவிக்கும் வேகத்தினை அறவே நீக்குவதற்காக சூழ்நிலையை உருவாக்குகிறார். ஒரு பக்தனுக்கு ஏன் பகவான் கஷ்டம் கொடுக்கிறாரு? அவனை திருத்தி ஆட்கொள்றதுக்கு தான்.
பக்தனுக்கு கஷ்டம் வந்து அது கர்ம வினைனால் அல்ல. பக்தனுக்கு கஷ்டம் வந்ததுன்னா அது கர்ம வினைனால் அல்ல. கிருஷ்ணா என்ன பண்றாரா, அந்த பக்தரை வந்து சீக்கிரமா கிட்ட வரணும், அவன் அந்த குணங்கள்லாம் போக்கிக்கிட்டு அவனுக்கு அனுபவத்தை கொடுத்து சீக்கிரமா வரணும். இந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும். நமக்கு கஷ்டம் வரும்போது ஓ கிருஷ்ணா என் மேல கருணை காமிக்கிறாரு, கிருஷ்ணா வந்து என் மேல கருணை காமிக்கிறாரு. ஒரு சீரிய பக்தன் அனுபவிக்கும் இந்த துன்பமானது கர்ம பலன் அல்ல. ஒரு சீரிய பக்தன் அனுபவிக்கும் இந்த துன்பமானது கர்ம பலன். மாறாக அது அவன் பௌதிக உலகினை நீக்கி வீடு பேறு பெற்று முழுமுதற் கடவுளை அடைய வேண்டும் என்பதற்காக பகவானிடம் தனிப்பெரும் கருணை காட்டுகிறார். கிருஷ்ணா வந்து நமக்கு கருணை காமிக்கிறாரு. நமக்கு உடலால பிரச்சனை வருதா, மனதால பிரச்சனை வருதா, மற்ற ஜீவராசினால பிரச்சனை வருதா, இயற்கையினால பிரச்சனை வருதா, இதெல்லாம் எப்படி நம்ம பொறுத்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு அடுத்த ஸ்டெப்ல போகணும். இன்னும் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும். என் உடம்பு ஒத்துழைக்கலனாலும் பரவாயில்ல, நான் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும். எனக்கு எவ்வளவு வேதனை தந்தாலும் பரவாயில்ல, நான் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும். இந்த எந்தூசியாசம் வந்து அந்த பக்தனுக்கு இருந்ததுன்னா அது கிருஷ்ணாவுடைய கருணை, கிருஷ்ணாவுடைய தனிப்பெரும் கருணை. ஒரு சீரிய பக்தன் பகவான் உறைவிடத்தினை அடைய வேண்டும் என்றும் தீவிர இச்சையுடன் இருக்கிறான். இதன் காரணமாக அவன் பகவானது கருணைமிகு தண்டனையினை மனமுவந்து ஏற்றுக்கொண்டு தனது மனம், வாக்கு, செயல் போன்றவற்றினால் தனது மரியாதைக்குரிய வந்தனைகளை அவரிடம் தொடர்ந்து அர்ப்பணிக்கிறார். ஓடி ஒளிஞ்சுக்க கூடாது. பக்தனுக்கு கஷ்டம் வந்தா பகவான் விட்டு போக கூடாது, நாமத்தை விட்டக்கூடாது. இதுதான் இங்க முக்கியமான பாடம். நமக்கு பிரச்சனை வந்தா முதல்ல என்ன பண்ணுவோம், பக்தர் மேல குறை சொல்லுவோம், பகவான் மேல குறை சொல்லுவோம், சுத்தி இருக்கிறவங்களுக்கு குறை சொல்லுவோம், பக்கத்துல இருக்கிறவங்க குறை சொல்லுவோம், கணவனை குறை சொல்லுவோம், மனைவியை குறை சொல்லுவோம். கடைசியில நமக்கு குறைய ஒத்துக்க மாட்டோம். இதுதான் பிரச்சனை. அப்ப இதை நம்ம சரி பண்ணிக்காத வரைக்கும் நம்ம பகவானுடைய உலகத்துக்குள்ள போக முடியாது. இவ்வாறு அனுபவிக்கும் துன்பமெல்லாம் பகவானுடன் தான் கொல்ல போகும் தொடர்பினை சிறிய விலை, ஒரு டோக்கன் பனிஷ்மெண்ட். சோ கிருஷ்ணா வந்து நான் கிருஷ்ண பக்தி பண்ணும்போது எனக்கு சில பிரச்சனைகள் வருது அப்படின்னா கிருஷ்ணா இந்த தண்டனை வந்து ஒரு சிறு சதமானம் எனக்கு கொடுத்து என்ன தூய்மை செஞ்சு நான் வந்து இந்த உடலை விட்டு பகவான் போறேன். இதையெல்லாம் பொறுத்துக்கிட்டா, இந்த ஜட உலகத்துல நடக்கூடிய விஷயத்துல நான் பொறுத்துக்கிட்டேன்னா எனக்கு என்ன நடந்தாலும் சரி, எனக்கு என்ன நடந்தாலும் அந்த அவமானத்தை நான் பொறுத்துக்கிட்டேன்னா நான் கிருஷ்ணாட்ட போறதுக்கு இது ஒரு டோக்கன் பனிஷ்மெண்டா எடுத்துக்கிட்டேன். அவ்வளவுதான். அப்படிதான் இந்திரதும்ன ராஜா நடந்தது. இந்திரதும்ன ராஜா ஒரு தப்பு பண்ணல, உட்காந்து தவம் பண்ணிட்டு இருந்தாரு. அகஸ்தியர் வந்து சபிக்கிறாரு, நீ ஒரு யானையா போகணும். இந்திரதும்ன ராஜா என்ன பண்ணாரு, ஓ நான் யானையா போகணுமா, அப்ப நீங்க பூனையா போங்கன்னு சபிச்சாரு. நாமளா தான் சொல்லியிருப்போம், நான் யானையா போனா நீங்க பூனையா போங்க இல்லையா. அந்த இந்திரதும்ன ராஜா இருந்த இடத்துல அவர் எடுத்து நம்மளை வச்சு பாருங்க. ஓ இந்த முனிவருக்கு என்ன அகங்காரம் இருந்தா என்ன வந்து சவிப்பாரு, நான் உட்காந்து பகவானை தியானம் பண்ணிட்டு இருக்கேன், நான் குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன், நான் வந்து வேலையை விட்டுட்டு வந்துட்டேன், நான் சொத்தை விட்டுட்டு வந்துட்டேன், எனக்கு கிருஷ்ணதா வேணும்னு வந்துட்டேன், நான் அப்படி பண்ணிட்டேன், நான் இப்படி பண்ணிட்டேன், இந்த ராஜ இந்த முனிவர் வந்து என்ன சபிக்கிறாரு, ஓ நான் யானையா போகணுமா, அப்ப நீங்க பூனையா போங்க. ஆனா இந்திரதும்ன என்ன பண்ணாரு, அப்படியே நமஸ்காரம் பண்ணாரு. அந்த முனிவருக்கு நமஸ்காரம் பண்ணி, நீங்க எதுக்கு என்ன சபிச்சீங்கன்னு தெரியாது, நான் பாட்டுக்கு உட்காந்து தவம் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ராஜா வந்து தன்னுடைய ராஜ்யத்தை எல்லாம் விட்டு, உன்னை எல்லாரும் யோசிச்சு பாருங்க, நம்ம மாதிரி ஒரு சோப் டப்பா மாதிரி வீடு கிடையாது. சின்ன ஒரு 4 எவர் சில்வர் பாத்திரம் தான் வச்சு, சில்வர் பாத்திரம் கூட கிடையாது வீட்டில் சில்வர் பாத்திரமோ தங்க பாத்திரமோ கிடையாது, எவர் சில்வர் பாத்திரம் தான் வச்சிருக்கிறோம். அதுக்கே அவ்வளவு பெருமை. ஒரு சின்னதா ஒரு சென்டில் இல்ல 3 சென்டில் ஒரு பிளாட்ல வீடு கட்டியிருப்போம், அதுக்கே அவ்வளவு பெருமை. அந்த ராஜா என்ன பண்ணார், அந்த ராஜ்யத்தை விட்டுட்டு போனார். ராஜ்யம், அரண்மனை வாழ்க்கை, ராஜபோக வாழ்க்கை, செல்வம், பெயர், புகழ், மனைவி, குழந்தைங்க எல்லாத்தையும் விட்டுட்டு யார் வேணும்னு போனாரு, கிருஷ்ணர் தான் வேணும்னு போனாரு. அவருக்கு என்ன பரிச்சை வந்தது, அவரை பார்த்து ஒரு யானையா போன்னு சபிச்சிட்டாரு. ஆமரா இருந்தா அழுது புலம்பி, கிருஷ்ணா என்ன இப்படி ஆக்கிட்டியே, நான் உங்ககிட்ட வரணுட்டு இருந்தேன், என்ன யானையா போன்னு சொல்லிட்டாங்களே, நான் என்ன பண்ணுவேன். டென்ஷன் ஆகி பகவானி டென்ஷன் ஆகி விட்டுரும். அவர் என்ன பண்ணாரு, அதுதான் மெச்சூரிட்டி. இந்திரதும்னோட மெச்சூரிட்டி என்னன்னா அப்படியே நமஸ்காரம் பண்ணாரு. அகஸ்திய முனிவரே, நீங்க இந்த வழியா போனவர், இந்த வழியா போன நீங்க ஏன் என்ன வந்து சபிக்கணும், அப்ப இது பகவானுடைய ஏற்பாடா இருக்கலாம். இந்த வழியா போனவர், அந்த ரோட்ல போயிட்டு இருந்தவர் அந்த ஆசிரமத்துக்குள்ள வந்து குடிசுக்குள்ள உட்காந்து தவம் பண்றவர் போய் சபிச்சிருக்கிறேன். இவர் எதாவது பண்ணார், வெளியில போய் கூட்ட, அவசியரே எங்கேயா போறேன் எதாவது சொன்னாரா, இல்ல இவர் போறாரு பாருங்க தொந்தி வச்சுட்டு ஏதாவது சொன்னாரா, ஒண்ணுமே பேசல. அவர் பகவானை தியானம் பண்ணிட்டு இருக்கிறார். அவர்கிட்ட யாரையும் வந்து கேலி பண்ணல, அவர் பகவானை தியானம் பண்ணிட்டு இருக்கிறார். இப்படி தியானம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பக்தரை வந்து அவர் சபிக்கிறார். அப்ப இவர் எப்படி எடுத்துக்கிட்டாரு, ஓ இவர் வந்து இவர்தான் காரணம், கிருஷ்ணா இவருக்கு நல்ல பாடம் கொடுங்க, இவருக்கு தண்டனை கொடுங்க, இவர் விட்டுறாதீங்க, நீங்க
என்ன அவமானப்படுத்திட்டாரு. நோ, அவர் டென்ஷனே ஆகல, கூலா இருந்தாரு. இது எதுவா இருக்கும்? ஒருவேளை என்னுடைய முன்ஜென்ம கர்ம வினையா இருக்கலாம், இல்ல இது பகவானுடைய ஏற்பாடா இருக்கலாம், இது கிருஷ்ணனுடைய விருப்பமா இருக்கலாம். அதை அப்படியே ஏத்துக்கிட்டாரு. இப்ப அகஸ்தியருக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. ஐயோ, இப்பேற்பட்ட பக்தனை போய் நம்ம சபிச்சிட்டோமேனு. இவர் ஏத்துக்கிட்ட உடனே அவருக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நான் இவனை யானையா போன்னு சபிச்சு இவன் சிரிச்சுக்கிட்டே நமஸ்காரம் பண்றான்னு. அப்பதான் சொன்னாரு அவரு, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், நான் உங்களை தவறா புரிஞ்சுக்கிட்டேன். பாருங்க, இவர் இதயத்திலேயே பரமாத்மா இருக்காரு, இந்திரதமன ராஜா இதயத்திலேயே பரமாத்மா இருக்காரு, அகஸ்தியர் இதயத்திலேயே பரமாத்மா இருக்காரு. ஆனவர் என்ன பண்ணாரு, இந்திரதமனர் புரிஞ்சுக்கல, வாயை விட்டு சபிச்சிட்டாரு, நீ யானையா போகணும். இப்ப திரும்ப வாங்க முடியுமா? அப்பதான் என்ன சொன்னாரு, நீ யானையா போனாலும் அந்த பகவானே வந்து உன்னை கூட்டிட்டு போவாருன்னு. அந்த பகவானே வந்து உன்னை அழைச்சிட்டு போவாரு. இப்ப வரம் வந்துருச்சா? சாபமே வரமாயிருச்சு. அதனால நம்ம என்னைக்குமே நம்ம லைஃப்ல எந்த விஷயம் நடந்தாலும் அது கிருஷ்ணரோடு கனெக்ட் பண்ணணும், எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணணும். ஏன் இப்படி நடந்தது? ஒருவேளை பகவான் எனக்கு ஏதோ இதுல பாடம் கொடுக்குறாரு, நான் பொறுமையா இருக்கிறேன்னா, நான் பணிவா இருக்கேன்னா என்ன பரிச்சை பண்றாரு, எனக்கு வந்து ஏதோ லைஃப்ல நடக்க போகுது, அதை முன்கூட்டியே காமிச்சு கொடுக்குறாரு. ஸோ என்னுடைய பக்தியின் ஆழத்தை பகவான் பரிசோதிக்கின்றார். நான் எந்த மாதிரி சரணாகதி பண்ணியிருக்கேன், எவ்வளவு பணிவா இருக்கேன், எவ்வளவு பொறுமையா இருக்குன்னு பகவான் என்ன பரீட்சை பண்ணி பார்க்கிறேன், டெஸ்ட் பண்றேன். ஸோ இது கிருஷ்ணனுடைய ஏற்பாடா இருக்கலாம், கிருஷ்ணனுடைய விருப்பமா இருக்கலாம். அதனால அவர் எதிர்வினை ஆற்றவே இல்லை, அப்படியே சைலண்டா எடுத்துக்கிட்டார். இது ஒரு எக்ஸாம்பிள். சித்திரைகேது ஆகாச மார்க்கமா போயிட்டு இருக்கிறார். சிவபெருமான் பார்வதி மடியில் உட்கார வச்சிருக்காரு. சித்திரைகேது என்ன விளையாட்ட சிரிச்சார். என்ன யாரால் இப்படி பண்ண முடியும்? சுத்தியே நிறைய முனிவர்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க, பெரிய முனிவர்கள் ரிஷிகள்லாம் இருக்காங்க. அவங்க மத்தியில பாகவதம் பேசுறாரு. மனைவியை வந்து ஒரு கையில ஆலிங்கனம் பண்ணிக்கிட்டு இடுப்புல தொடையில உட்கார வச்சுட்டு பேசுறாரு. யாரால பேச முடியும்? சிவபெருமான் மட்டும்தான் முடியும், வேற யாரால இது பண்ண முடியாது அப்படின்னு சிவபெருமான் நினைச்சு பெருமையா சிரிக்கிறார். சித்திரைகேதுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன மகாதேவரே, இவ்வளவு சாதுக்கள் மத்தியில நீங்க மனைவிய ஆலிங்கனம் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கீங்களே, இது யாரால முடியும்? அப்ப மகாதேவர் திரும்ப சிரிக்கிறார். அவரை பார்த்து, நானாவது ஒரு மனைவி தான் உட்காந்துருக்கேன், இவ்வளவு மனைவியோட ஆகாசமா போய்கிட்டு இருக்கேன். ரெண்டு பேரும் விளையாட்டா பேசிட்டு இருக்காங்க. இது ரெண்டு பக்தருக்குள்ள நடக்கிற ஒரு அன்பு பரிமாற்றம். ஆனா பார்வதி கோவம் வந்துருச்சு. இவனுக்கு என்ன தைரியத்தை என் கணவரை பார்த்து சிரிப்பார். பார்வதிக்கு என்ன கோவம் வந்தது, இந்த சித்திரைகேது போற போக்குல பேசாம போக வேண்டியதானே, எதுக்கு என் கணவரை பார்த்து சிரிக்கிறாரு? அவனே ஒரு ராட்சசனா போகணும்னு சொல்லி, நீ வந்து ஒரு ராட்சசனா போகணும். நம்மளா என்ன பண்ணுவோம் யோசிச்சு பாருங்க. நான் ராட்சசனா போடுவேன், நீ ராட்சசியா போகணும். ஆமா, டெஃபினட்டா சொல்லுவோம். எழுதி தரேன், நானா தான் சொல்லுவேன், எழுதி கொடு இல்லையா? நம்மள ஒருத்தர் சபிச்சா அப்படியே ஹரே கிருஷ்ணா அப்படியே ஆகட்டுங்க, ரொம்ப சந்தோஷங்க அப்படி சொல்லுவோமா? சொல்லவே மாட்டோம். அவன் ஒரு வார்த்தை பேசலாம், 4 வார்த்தை ரெடியாக தயார் பண்ணி வச்சிருப்போம். லாஸ்டா இந்த வாட்டர்ல இந்த வேர்ட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி வச்சிருப்போம், எங்க என்ன பேசணும். அப்போ இந்த சித்திரைகேது ஆகாச மார்க்கமா போயிட்டு இருந்தவரை பார்வதி சொன்னாங்க, நீ ராட்சசனா போனார். அவர் அந்த விமானத்திலிருந்து இறங்கி வந்து சாஷ்டாங்கமா பார்வதிக்கு நமஸ்காரம் பண்ணார். ஓ பார்வதி தாயே, ஜெகன்மாதா, உங்க சாபம் அப்படியே ஆகட்டும், நான் ராட்சசனா போறேன். அவனுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு, என்னடா அது நான் ராட்சசனா போன சொன்னா சிரிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு. நம்மளா இருந்தோம் பார்வதியை ஒரு வழி ஆக்கியிருப்போம். அவரை விட்டு அதை விட்டு இல்ல, சிவபெருமானே ஒரு வழி ஆக்கியிருப்போம். உங்க முன்னாடி இப்படி சொல்றேன், நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா, ஆச்சா போச்சா. ஆனா சித்திரைகேது வந்து ரொம்ப பொறுமையா எடுத்துக்கிட்டாரு. அப்போ சிவபெருமான் சொல்றாரு பார்வதிட்ட, பாத்தியா நீ ஒரு பக்தனை சபிச்ச, அவன் ஏதாவது ரியாக்ட் பண்ணனா பாத்தியா? ஏன்னா அவனுக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா அவனுக்கு சொர்க்கத்துல போனாலும் பிரச்சனை இல்லை, நரகத்துக்கு போனாலும் பிரச்சனை இல்லை. அவன் எங்க இருந்தாலும் கிருஷ்ணரே நினைச்சிட்டு இருக்க போறான். நாராயண பரோ சர்வே நா குதக்ஷண பிபியதே சொர்க்க அபவர்க்க நரகேஷு அபிதுல்யத்த தர்சனா. ஒரு கிருஷ்ண பக்தரை சொர்க்கத்துல போட்டாலும் சரி, நரகத்துல போட்டாலும் சரி, பூலோகத்துல போட்டாலும் சரி, எங்க போட்டாலும் அவர் கிருஷ்ணரே நினைச்சிட்டு இருப்பாரு. அதனால சித்திரைகேது நீ சபிச்சது அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் அப்படியே எடுத்துக்கிட்டாரு. அப்ப அவர் எப்படி எடுத்துக்கிட்டாரு? இது கிருஷ்ணாவோட ஏற்பாடா இருக்கலாம். நான் வந்து சித்திரைகேது பகவான்கிட்ட போக வேண்டியவர், அவர் வந்து ஒரு செகண்ட்ல மிஸ் ஆகி ராட்சசனா போனார். அவர் ராட்சசனா போனாலும் என்னாச்சு, அவர் பகவானே நினைச்சிட்டு இருந்தார் விருத்ராசன். சரி, அடுத்தது எவ்வளவு எக்ஸாம்பிள் வேணும் உங்களுக்கு பாகவதத்துல? பரீட்சித் மர ஒரு சின்ன பையன் சபிக்கிறான். அந்த ராஜா வந்து ஒரு பாம்பு கடிச்சு இறந்து போகணும். பரீட்சித் வந்து என்ன பண்ணாரு, அந்த பையனை பிடிச்சி சிறையில போட்டாரா என்ன, இல்ல அவனை தொந்தரவு பண்ணாரா, இல்ல பதிலுக்கு இவர் சபிச்சாரா? நோ, பரீட்சித்தை அப்படியே எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டாரு. அவ்வளவுதான். ஸோ இது எப்படி எடுத்துக்கிறோம், நம்ம வாழ்க்கையில் நடக்கூடிய விஷயங்களை நம்ம எப்படி பார்க்குறோம், எப்படி எடுத்துக்கிறோம் இருக்கு. விதுரர் சபிக்கப்பட்டார், ராஜ்யத்தை விட்டு போயிட்டார்.
சண்டை போடல அவங்ககிட்ட. எனக்கு உரிமை இருக்கு, நான் சொல்றது நீங்க கேட்கலன்னா அழிஞ்சு போயிடுங்க. ஒன்றும் பேசல. ஓகே, நீங்க திட்டுறீங்களா, என்ன வேணா சொல்லிக்கிங்க, எனக்கு இந்த யுத்தத்தில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நான் இதில் விருப்பம் இல்லை, நான் பேசாம போயிடறேன்னு போயிட்டேன். அவர் தீர்த்த யாத்திரை போயிட்டார். அதனால விஷயங்கள் எப்படி எடுத்துக்கிறோன்னு இருக்கு. இவ்வாறு அனுபவிக்கும் துன்பமெல்லாம் பகவானுடன் தான் கொல்ல போகும் தொடர்பின் ஒரு சிறிய விலை. நான் எனக்கு கஷ்டம் வருதுன்னா இந்த கஷ்டத்தை நான் பொறுத்துக்கிட்டேன் அப்படின்னா நான் பகவான்கிட்ட போறதுக்கு கொடுக்குற ஒரு சின்ன ஒரு பேமெண்ட் தான், சின்ன விலை அப்படின்னு எடுத்துக்கணும். இதைத்தான் இந்த ஸ்லோகத்தில் உள்ள தாயபாக் என்னும் சொல் குறிப்பிடுகிறது. நெருப்பாக மாறினால் அன்றி ஒருவன் சூரியனை நெருங்க முடியாது. நெருப்பாக மாறினால் அன்றி ஒருத்தன் சூரியனை நெருங்க முடியாது. அதே போல பரம தூய்மையாக விளங்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை கடினமான தூய்மை செய்யும் வழிமுறையால் மட்டுமே ஒருவனால் நெருங்க முடியும், இல்லாட்டி நெருங்க முடியாது. அப்ப என்ன அர்த்தம்? பக்தி தோண்டால மட்டும்தான் கிருஷ்ணரை நெருங்க முடியும். பக்தி தோண்டு பண்றது சாதாரண விஷயம் இல்ல. நம்ம மேலிருந்து வாரியா பண்றது ஈஸி. மேலிருந்து வாரியா ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லிடலாம், மேலிருந்து வாரியா எல்லாம் மேலிருந்து வாரியா பண்ணிட்டு போயிடலாம். ஆனா பக்தி மனப்பான்மையோட பண்றது கஷ்டம், சகிப்புத்தன்மையோட பண்றது கஷ்டம், பொறுமையோட பண்றது கஷ்டம், எல்லா துன்பங்களையும் பொறுத்துக்கிட்டு அவமானத்தை பொறுத்துக்கிட்டு பண்றது கஷ்டம். அப்படி ஒருத்தர் பண்ணாங்கன்னு சொன்னா இவ்வழியின் முறையானது துன்பம் போன்று தோன்றலாம், இந்த வழிமுறையானது துன்பம் போன்று தோன்றலாம். ஆனால் உண்மையில் இது பகவான் தனது திருக்கரங்களால் செய்யும் பிணி தீர்க்கும் மருந்தாகும். ஒரு பக்தனுக்கு கிருஷ்ணா கொடுக்குற மெடிசின் அது. அவ்வளவு அழகா எழுதியிருக்கார் பிரபுபாத். அதனால நம்ம வாழ்க்கையில அனுபவம் வேணும். சும்மா நானும் இவ்வளவு வருஷமா இருக்கேன் வந்தேன் போனேன்னு இல்லாம நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் இது கிருஷ்ணன் எனக்கு அனுபவம் கொடுக்குறாரு, என்ன பக்தியில அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாரு. நான் என் வாழ்க்கையில நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் கிருஷ்ணர் என்ன பக்தியில அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்காக பண்றாரு, நான் பக்தியில முன்னேற்றம் அடைவதற்காக பண்றாரு. நான் மேலும் மேலும் அவரை சரணாகதி பண்ணியிருக்க வேண்டும். கிருஷ்ணரால மட்டும்தான் என்னை காப்பாற்ற முடியும், கிருஷ்ணன் மட்டும்தான் எனக்கு உதவி செய்வாரு, அவரை தவிர எனக்கு அவரை கதியே இல்ல அப்படின்னு ஒரு சூழ்நிலை உருவாக்குறாரு. எல்லாத்துக்கும் மேல நம்ம கிருஷ்ணரே சரணாகதி. நாம் இந்த ஜட உலகத்து மேல பற்றுதல் இருந்ததுன்னா கிருஷ்ணாவை சரணடைய மாட்டோம். அப்ப என்ன பண்றாரு கிருஷ்ணா? இந்த உலகத்து மேல உள்ள பற்றுதல் எடுக்கிறார், அதோட கருணை. அப்புறம் சில கஷ்டங்களை கொடுக்கிறாருன்னா அதுவும் அவரோட கருணை. சில தொந்தரவு வருதா, எல்லாம் அவருடைய கருணை தான். அதனால இது கிருஷ்ணனுடைய தனிப்பெரும் கருணையை எடுத்துட்டு என்ன நடந்தாலும் அதை பொறுத்துட்டு சகிச்சுட்டு யாரு பக்தி பண்றாங்களோ அவங்க தன் சொந்த வீட்டுக்குள்ள போற மாதிரி பகவானுடைய உலகத்துக்கு போக முடியும். நீங்க ஸ்லோவா சொல்லுது, பாகவதம் டைரக்டா சொல்லுது, பிரம்மா டைரக்டா சொல்றாரு. இது பிரபுபார் விளக்கம் கொடுத்திருக்காரு தவிர பிரபுபார் கூட இதை சொல்லல. பிரபுபார் இதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. எப்படி விளக்கம் கொடுத்திருக்காரு? இந்த மாதிரி குணங்களை வளர்த்துட்டா நம்ம பகவான் போலான்னு பிரபுபார் ரொம்ப அழகா அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. பட் பாகவதம் இட்செல்ஃப் டைரக்டா சொல்லுது, யார் ஒருத்தர் தன் வாழ்க்கையில வரக்கூடிய துன்பங்களை பொறுத்துக்கிட்டு கிருஷ்ணத்தை சரணடைஞ்சு உடலால மனதால வார்த்தையால பகவானுக்கு சேவை பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க தன் சொந்த வீட்டுக்குள்ள போற மாதிரி பகவானுடைய உலகத்துக்கு போலாம். ஹரே கிருஷ்ணா. நிரந்தரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஓகே.